வணக்கம் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் குரூப் 4 சர்வீஸ் ஃப்ரீ பேட்ச்ல நம்ம இன்று பொது அறிவியல் வகுப்புகளில் நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து வெப்பவியல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய புத்தகத்தில் இது வந்து சாப்டர் நம்பர் 10 வந்து இருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து சாப்டர் நம்பர் 1 to 9 வந்து பேரண்டத்தின் இயல்புலேருந்து ஆரம்பிச்சு ஒலி வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்ட சவுண்டு. இப்போ வெப்பவியல் அப்படின்றது 85வது பக்கத்தில் இருக்கு. ஸோ பேஜ் நம்பர் 85 எடுத்துக்கோங்க நம்மளுடைய புக்கில். ஸோ அதுதான் நம்ம படிக்க போகிறோம். இதில் என்ன முக்கியமான தலைப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துருமா. ஸோ இதில் வெப்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப அவசியமா இருக்கு. அதிக வெப்பநிலை நமக்கு ஒத்து வராது, குறைந்த வெப்பநிலை ஒத்து வராது. அப்போ பூமியோட சராசரி வெப்பநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டிகிரி செல்சியஸ். 15 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம ஷாக் ஆகக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா அண்டார்டிகா, துருவ பகுதி இங்கெல்லாம் வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்கும். அதே பூமத்திய ரேகை வெப்பநிலை அதிகமா இருக்கும். ஸோ அப்போ ஆவரேஜ் போடும்போது நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 15 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து மனிதன் உயிரினங்கள் வாழக்கூடிய வெப்பநிலையா வந்து இருக்கு பூமி அடிமுக்கிறோம். ஸோ மற்ற கோள்களுக்கு நம்ம போகும்போது உதாரணத்துக்கு நிலவுக்கு போறோம், துணைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேர வெப்பநிலை -110 இருக்கும். -110 அப்போ எல்லாமே உறைஞ்சிரும். அதே பகல் நேர வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் அப்படி போகிறோம். அதனால நம்ம வாழ முடியாது. அது இல்லாமல் வளிமண்டலம் கிடையாது அப்படி போகிறோம். எங்க அப்படின்னா வந்து நம்ம நிலவுல அப்படி போகிறோம். அதே மாதிரி புதன் அப்படின்ற கோள்லயே வந்து நமக்கு வளிமண்டலம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அதே வெள்ளி அப்படின்னு பார்க்கும்போது அதிக வெப்பநிலை உடைய கோள் அப்படின்னு பார்க்குறோம். வளிமண்டலம் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு நிறைந்து காணப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு கோளையும் பார்க்கும்போது நம்ம முதல் 4 கோள்கள் வெப்பநிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2 கோள் அதிகமா இருக்கு. பூமியில 15 டிகிரி இருக்கு. அடுத்து நம்ம செவ்வாய்க்கு போகும்போது அங்கே வெப்பநிலை வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அடுத்தடுத்து போகும்போது பயங்கர குளிரா இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டு முந்தைய வகுப்புல. அப்ப வெப்பம் அப்படின்றது முக்கியமான ஒன்றா வந்து இருக்கு. இந்த வெப்பவியல் அப்படின்ற தலைப்புல நம்ம படிக்க போறது வந்து வெப்பம் பரவுதல் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 3 விதமா பரவுது அப்படின்னு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்ப கடத்தல், வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீசல். மூணுமே என்னென்ன அப்படின்னு சொல்லி அந்த வரையறை என்னன்னு பார்க்க போறோம். ரெண்டாவது அதுல எப்படி பரவுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றதையும் நம்ம அந்த தலைப்புல பார்க்க போறோம் அப்படின்னு. ஸோ மூன்றுமே வந்து அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெப்ப மூலங்கள் அப்படின்னு பார்த்தா சூரியன். இப்போ சூரியன் இருந்து வரக்கூடிய வெப்பநிலை அப்படின்றது நம்ம பூமி அப்படியே வந்து அடைஞ்சிருதா அப்படின்னா கிடையாது. அப்ப அல்பிடோ அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறீங்க. அதே மாதிரி எரிதல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த மின்னோட்டம் வெப்பத்தினால் மின்னோட்டத்தினால் வெப்பம் ஏற்படுகிறது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப எடுத்துக்காட்டு என்னென்ன கருவிகள் வந்து இருக்கு, எதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்க போறோம். வெப்பநிலை அளவிடுறதுக்கு அப்படின்னா எஸ்ஐ அலகுனா உங்களுக்கு உடனே தெரியும், கெல்வின் அப்படின்னு சொல்லிடுங்க. அது மாதிரி டிகிரி செல்சியஸ் இருக்கு, ஃபாரன்ஹீட் இருக்கு. ஸோ இப்போ ஃபாரன்ஹீட் ஸ்கேல் எப்படி இருக்கும், செல்சியஸ் ஸ்கேல் எப்படி இருக்கும், கெல்வின் ஸ்கேல் எப்படி இருக்கும், அதோட கம்பாரிசன் எப்படி இருக்கும். இப்போ செல்சியஸ்ல இருந்து நம்ம வந்து கெல்வின் கண்டுபிடிக்கணும், இல்ல ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது நம்ம வகுப்புல பார்த்து சால்வும் பண்ண போறீங்க. அதுக்கு அடுத்து வெப்பநிலை மானி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே வந்து நம்ம ஜென்ரலா பயன்படுத்தக்கூடிய இப்ப டிஜிட்டலா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பாதரசம். ஏன் பாதரசத்தை பயன்படுத்தணும், ஸோ அதுக்கான விடை அப்படின்னு நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஆய்வுக்கு வெப்பநிலை மானினா என்ன, அதனுடைய வெப்பநிலை வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும். அதே மருத்துவ வெப்பநிலை மானினா என்ன, அது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அதே மாதிரி வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா என்ன சொல்லிட்டு வரையறை, அப்புறம் அதனுடைய அழகு என்ன, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தன்வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன வந்து அதுவும் வரையறை, அதனுடைய அழகு. இப்ப பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன், நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் கம்பேர் பண்ணணும். நமக்கு சம் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, அதையும் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து நிலை மாற்றம்னா என்ன, இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பதங்கமாதல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது திடத்துல இருந்து டைரக்டா வாயு நிலைக்கு வந்து போறது. கற்பூரம் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் இப்ப வாயில இருந்து திட நிலைக்கு போக முடியுமா, வாயுல இருந்து திரவம், திரவத்துல இருந்து வாயு, திரவத்துல இருந்து திடம், திடத்துல இருந்து திரவம், அப்படி போனோம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம தெருவில் கேட்கிறாங்க. அப்ப உருகுதல்னா என்ன, உருகு நிலைனா என்ன, கொதித்தல்னா என்ன, கொதி நிலைனா என்ன அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு. அப்புறம் கெல்வின் பயன்பாடு நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து ராபர்ட் பாயில் விதியை வந்து கொடுத்திருக்காரு. வாயு விதிகள் மிக முக்கியமான நம்ம கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனா இது படிக்காதனால பல மாணவிகள் வந்து ஆன்சர் பண்ண முடியல. இன்றைய வகுப்பு நீ அட்டன் பண்ண போற எல்லாருமே வாயு விதிகள் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க, சொல்லி கொடுத்துறேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துறோம். பாயில் விதி, சார்லஸ் விதி, கன அளவு விதி, அழுத்த விதி, இது எல்லாமே வந்து நம்ம படிச்சுட்டு வாயு சமன்பாடு ஃபைனலா வந்து என்ன PV = nRT அப்படின்னு வரும். அது என்ன நலில் பாய் சமன்பாடு அப்படின்றது அன்றைய வகுப்புல பார்க்க போறோம். அப்ப வெப்ப கடத்து திறன் அப்படின்றது தெரிஞ்சுக்க போறீங்க. வெப்ப இயக்கவியலின் முதல் விதி, இரண்டாவது விதி, மூன்றாவது விதி, பூஜ்ய விதி அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல படிச்சு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு. அப்புறம் அழுத்தம் அதிகரிக்கனால என்ன ஆகும், கொதிநிலை எப்போ உயரும், உணவு விரைவாக வேக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முந்தைய ஆண்டுல கேட்ட கான்செப்ட் எல்லாமே நம்ம இன்றைய வகுப்புல தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அப்ப கான்செப்ட் வைஸ் நீங்க ஒரு கிளாரிட்டி அப்படின்றது இன்றைய வகுப்புல உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்க போகுது. அதை வச்சுக்கிட்டு பிளஸ் நம்ம அழகு, சமன்பாடு, அப்புறம் குறியீடு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போகும்போது எக்ஸாம்ல வெப்பவியல்ல இருந்து என்ன கேள்வி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த வகுப்பு மூலியமா நீங்க தயாராக போறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாங்க படிக்கலாம்.
ஸோ பேஜ் நம்பர் வந்து 85 அப்படின்றது நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்டு. ஏற்கனவே நம்ம வந்து முந்தைய வகுப்பில் நம்ம படித்தது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பேரண்டத்தின் இயல்பு, எந்திரவியல், விசை, இயக்கம், ஆற்றல், மின்னியல், காந்தவியல், ஒளி அப்படின்னு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கான காணொலி அப்படின்றது நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து இருக்கும். நீங்கள் அந்த காணொலி பார்த்தலாம். இதுக்கான டெவலப் பண்ண மெட்டீரியல் அப்படின்றது நம்மளோட ஆப்பில் வந்து இருக்கு. நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணினா உங்களை அந்த ஃப்ரீ பேட்ச் ஆட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு அந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த புக்கில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சுலபமாக அந்த தேர்வுக்கு தயாராகலாம் அப்படின்னு. இப்போ வெப்பவியல் அப்படின்னு எடுக்கும்போது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்பம் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வழியில் பரவுது அப்படின்னு. ஸோ 3 வழிகள் என்னப்பா அப்படின்னா வந்து வெரி சிம்பிள் தான், வெப்ப கடத்தல் அப்படின்னு. அது எப்படி வெப்பம் கடத்தப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மெட்டல்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். ஒரு கேண்டில் நம்ம எரிய வச்சு அந்த இடத்துல வைக்கிறோம்னா அந்த வெப்பம் அப்படின்னு முதல்ல என்ன அப்படின்னா இந்த முனைப்பகுதி வெப்பமாகும். அப்படியே அதை கடத்தப்பட்டு எங்க வரும்னா இந்த கை பிடிக்க வரும். அப்போ ஒரு ஸ்பூன் வந்து கரண்டியோ நம்ம வந்து வெப்பத்தில் வந்து ஸ்டவ்ல காமிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கைக்கு வந்துடும். அதனாலதான் பாத்திரங்களோட கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப காப்புரை பண்ணியிருப்பாங்க. அப்போ வெப்பத்தினால வந்து பார்த்தீங்கன்னா கடத்தப்படாத ஒரு ரப்பரோ அல்லது பிளாஸ்டிக்கோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா குக்கர் கைப்பிடி பார்த்திருப்பீங்க, பாத்திரத்தோட கைப்பிடி பார்த்திருப்பீங்க, அதை வந்து பண்ணிருப்பாங்க. இப்போ அப்படி பண்ணல அப்படின்னா என்ன ஆகுனா, இப்போ ஒரு அலுமினியம் பாத்திரம் இருக்கு, அலுமினியம் கைப்பிடி இருக்குன்னா அந்த வெப்பம் என்ன பண்ண கடத்தப்படுகிறது. அப்ப கைகளுக்கு வரும்போது அந்த சூட்டை நம்ம உணர்றோம். அதுதான் வெப்ப கடத்தல். வெப்ப சலனம் அப்படின்றது என்னன்னா இந்த படத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்போ இங்க என்ன நடக்குது ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பப்படுத்துறது எங்கன்னா கீழே வெப்பப்படுத்துறோம். அப்படி வெப்பப்படுத்தும் போது அந்த நீர் மூலக்கூறுகள் என்ன ஆகும் அப்படின்னா வந்து விரிவடைந்து அதோட அடர்த்தி குறைந்து அது மேல் நோக்கி போகும். அப்ப மேல் நோக்கி போன உடனே மேல இருக்கக்கூடிய குளிர்ந்த நீர் மூலக்கூறுகள் என்ன பண்ணும், கீழ் நோக்கி வரும். அப்ப இது மேல போறது இது கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி நடக்குதுல. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெப்பச்சலனம் அப்படின்றோம். இந்த வெப்பச்சலனம் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா திரவத்திலையும் நடக்கும், காற்றிலையும் நடக்கும், அது வாயுக்களும் நடக்கும். ஏன்னா வாயுக்கள் அப்படின்னு வெப்பமடைஞ்சு லேசா ஆச்சுன்னா உடனே மேல் நோக்கி போகும். மேல இருக்கிற காற்று கீழே வரும். இந்த சைக்கிள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிமுக்கலாம். அதுவும் வெப்பச்சலனம் தான் அப்படிங்க. அப்ப காற்றில் நடக்கக்கூடியது அப்படிமுக்கலாம். அதே மாதிரி திரவங்கள் நடக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெப்பச்சலனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அது நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சோ அதுக்கு அடுத்து வெப்ப கதிர்வீசல் அப்படின்னா ஊடகமே இல்லாம பரவக்கூடியது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கதிர்வீசல் முறையில இப்போதுங்களா இதை வந்து கதிர்வீசல் அப்படின்னு அது வந்து வெப்ப கதிர்வீசல். இப்ப சூரியன்ல இருந்து நமக்கு வரக்கூடிய வெப்பம் எப்படி வந்து சேருது, நம்ம வந்து அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிடமா இருக்கு. அப்ப எந்த ஊடகமும் இல்லை. ஆனா வெப்பம் என்ன பண்ணா கதிர்வீசல் முறையில சூரியன் கிட்ட இருந்து நம்ம பூமியை நோக்கி வந்து சேருது அப்படின்னு. அந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வெப்பம் 3 வகையில கடத்தப்படுகிறது. இப்ப வெப்ப கடத்தல் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது தொடும்போது மூலக்கூறுகளின் இயக்கமின்றி பரவும். அதனால வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு அவை ஒன்றை ஒன்று தொடும்போது வெப்பநிலை இருக்க ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா வந்து அதுல மூலக்கூறுகள் இயக்கம் இல்லாம, ஏன்னா திடப்பொருளா இருக்கு. அப்ப திடப்பொருளா வந்து டைட்லி பேக்கடு வந்து அங்க ஏதாவது இயக்கம் இருக்குமா அப்படின்னு இருக்கவே இருக்காது அப்படின்னு. அப்ப இயக்கமே இன்றி ஒரு பகுதியில் இருக்கிற வெப்பம் வந்து இன்னொரு பகுதிக்கு கடத்தப்பட்டால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூலக்கூறுகள் இயக்கமின்றி பரவக்கூடிய நிகழ்ச்சி வந்து வெப்ப கடத்தல். அப்ப மூலக்கூறுகளின் இயக்கமின்றி, ஏன்னா அடுத்த வெப்பச்சலனத்துல மூலக்கூறுகள் இயக்கம் இருக்கு, மூலக்கூறுகள் வெப்பமடைந்து விரிவடைந்து நோக்கி போகுது. அப்ப மேல இருக்கிற அடர்த்தியான மூலக்கூறுகள் அது கீழ் நோக்கி வருது. அப்படியே சுத்திக்கிட்டே என்ன ஆகுதுன்னா மொத்தமா அந்த தண்ணி முழுக்க வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் கடத்தப்படுகிறது. அப்ப நீர் முழுக்க ஒரே மாதிரி வெப்பநிலை அப்படின்றது உருவாகுது. அப்ப அடர்த்தி குறைகிறது அப்படின்னு பார்க்கிறோம். வெப்பப்படுத்தும் போது அப்ப இலகுவான மூலக்கூறுகள் உயர்ந்து குளிர்ச்சியான மற்றும் கனமான மூலக்கூறுகள் கீழே வருகின்றன. இதுதான் வெப்பச்சலனம். அப்ப மூலக்கூறுகள் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேல போறது, அப்புறம் மூலக்கூறுகள் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுழற்சி அப்படின்னு நடக்குது. அப்ப வெப்பச்சலனம் அப்படின்றது துகள்களின் உண்மையான இயக்கத்தினால் அப்படி பார்க்கணும். அப்ப வெப்ப கடத்தல் அப்படின்னா இயக்கம் இருக்காது, வெப்பச்சலனம் அப்படின்னா இயக்கம் இருக்கும். அந்த இயக்கத்தின் காரணமாக ஏற்படும் வெப்ப பரிமாற்றம் ஆகும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மேல கீழே அந்த மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கு அப்படின்னு. அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வெப்பம் வந்து கடத்தப்படுகிறது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு அன்றாட வாழ்க்கையில வெப்பச்சலனம் அப்படின்னா சூடான காற்று பலூன்கள். இப்போ ஒரு பலூன் இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம் ஃப்ரெண்ட். அந்த பலூன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பறக்கக்கூடிய ஒரு பலூனா வந்து இருக்கு அப்படின்னா அந்த பலூன் வந்து இந்த மாதிரி பறக்கக்கூடிய ஒரு பலூன் வச்சுப்போம். இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா வெப்பப்படுத்துறாங்க. அப்ப வெப்பப்படுத்தும் போது என்னன்னா அந்த வெப்பமான காற்று மேல் நோக்கி போகும் விரிவடைந்து. அப்ப உள்ள இருக்கக்கூடிய காற்று வந்து குளிர்ந்த காற்று கீழே இப்படியே சைக்கிள் போயிட்டே இருக்கும். அப்ப வெப்பமான காற்று விரிவடைஞ்சு லேஸ் ஆகும் போது சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வந்து எப்படின்னா அடர்த்தி அதிகமா இருக்கும். அதனுடைய அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகம் அப்படிங்கிறோம். அப்போ உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அடர்த்தி குறைவு அப்படிங்கிறோம். அப்ப உள்ள இருக்க அடர்த்தி வந்து குறைவா இருக்கிறதுனால வந்து இது என்ன பண்ணும் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறோம். அப்ப வெப்ப பலூன் அப்படின்னு எப்படி பறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வெப்பப்படுத்த காற்று லேசாகி அது மேல் கிளம்பும் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த லேசான காற்று இருக்கு. அப்ப அடர்த்தி குறைவான காற்று இருக்கும், இங்க அடர்த்தி மிகுந்த காற்று இருக்கும். அப்படியே பலூன் மேல கொண்டு போகுது. அப்ப சூடான காற்று பலூன்கள் அப்படின்னும் போது என்னன்னா அந்த பலூனுக்குள்ள என்ன நிரம்புது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அடர்த்தி குறைந்த சூடான காற்றினால் பலூன் மேல் நோக்கி செல்லப்படுது, மேல் நோக்கி செல்கிறது அப்படின்னு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிலக்காற்று கடல் காற்று இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப நிலம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து நிலப்பரப்புன்னு வச்சுக்கோங்க, இது வந்து கடல் பரப்பு. அப்ப கடல் வந்து இங்க இருக்கு, நிலம் இங்க இருக்கு.
அப்ப நிலப்பரப்பும் கடல் பரப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு காலி பாத்திரம் மாதிரி நிலம். கடல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற பாத்திரம் மாதிரி. இப்போ ஒரு தண்ணி இருக்கிற பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்றோம், ஒரு காலி பாத்திரத்தை ஹீட் பண்றீங்க. அப்ப ரெண்டுமே நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னும் போது எது வந்து வேகமா ஹீட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலி பாத்திரம் தான். காரணம் என்னன்னா காலி பாத்திரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை வேகமா கடத்தும். அதுல என்ன இருக்குன்னா திடப்பொருள் மட்டும்தான் இருக்கு, தண்ணி இல்ல. தண்ணியில பாத்திரம் டைம் எடுத்துக்கும், 20 நிமிஷம் ஆகும். அப்ப அந்த மாதிரிதான் நிலம் அப்படின்றது வேகமா வந்து சூடாயிடும். அப்ப நிலம் வேகமா சூடான உடனே அங்க இருக்கிற காற்று வெப்பம் அடைந்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்ப காற்று மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா என்னன்னா அந்த இடம் என்ன ஆயிருதுன்னா தாழ்வெழுத்த பகுதியா வந்து மாறிடுது அப்படிங்கிறோம். இப்ப அதே சூரியன் தான் என்ன பண்ணுதுன்னா வெப்பப்படுத்துது. எங்கன்னா நிலத்தையும் வெப்பப்படுத்துது, நீரையும் வெப்பப்படுத்துது. ஆனா இந்த பகுதி எப்படி இருக்குன்னா உயர் அழுத்தமா இருக்கு. கம்பேர் பண்ணும்போது எதை கம்பேர் பண்ண, நிலத்தை கம்பேர் பண்ணுவோம். அப்ப காற்று என்ன பண்ணுதுன்னா உயர் அழுத்தத்துல இருந்து தாழ்வு அழுத்தத்தை நோக்கி வீசுது பகல் நேரத்துல. அப்ப இரவு நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நிலப்பகுதி வேகமா வந்து குளிர் அடைஞ்சிடும். அப்ப நைட் அப்படின்ற கண்டிஷன் நம்ம போனோம் அப்படின்னா இரவு நேரத்துல அப்ப அதே மாதிரி நிலப்பகுதி இருக்கு, கடல் இருக்கு. அப்ப இரவு நேரம் அப்படின்னு 3 இந்த மாதிரி போட்டீங்கன்னா 3 தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்ப வந்து இது வந்து கடல், இது நிலம் வந்து. அப்ப இரவு நேரத்துல வந்து நிலப்பகுதி எப்படி இருக்குன்னா குளிரா இருக்கும். அப்ப கடல் பகுதி எப்படி இருக்குன்னா மித வெப்பநிலையில இருக்கும். மித வெப்ப பகலெல்லாம் வெப்பத்தை வாங்கி அந்த வெப்பத்தை வந்து உடனடியா ரிலீஸ் பண்ண முடியாம மித வெப்பமா இருக்கும். அப்ப குளிரா இருக்கிறது இது மித வெப்பமா இருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற காற்று விரிவடைஞ்சு மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்ப காற்று மேல் நோக்கி போச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல என்ன இருக்குன்னா தாழ்வெழுத்தம் இருக்கும் அப்படின்னு இரவு நேரத்துல. இது வந்து இரவு நேரம். அதே வந்து இங்க இருக்கிற காற்று வந்து குளிர் அடைஞ்சிருது, தரையை ஒட்டி இருக்கும். அப்ப இந்த இடத்துல உயர் அழுத்தமா இருக்கும் அப்படின்னு. அப்ப உயர் அழுத்தம். அப்ப இங்க இருக்கிற காற்று நிலப்பகுதியில இருந்து கடலை நோக்கி வீசும் அப்படின்னு. இந்த வெப்ப பரிமாற்றம் அப்படின்னாங்க. இப்ப மேல எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்னா வந்து இங்க இருந்து காற்று நோக்கி வீசுது. அப்ப மேல இருந்து காற்று கீழ் நோக்கி இறங்கும். அப்ப இறங்கி இப்ப வீசும், திரும்பி மேல ஒரு சைக்கிள் என்னன்னா அப்படியே மேல் நோக்கி வரும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மேல எழுமன காற்று அப்படியே திரும்பி நிலப்பகுதி இந்த சைக்கிள் போயிட்டு இருக்கும். இது வெப்பச்சலனம் அப்படின்னு. இதே மாதிரி பகல் நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இங்க மேல எழுமன காற்று வந்து பாத்தீங்கன்னா திருப்பி எங்க போனா கடற்கரை மேல போகும். கீழே இருக்கிற சைக்கிள் இப்படி வந்து ஃபில் பண்ணும். இந்த இடம் தாழ்வு அழுத்தம், இங்க உயர் அழுத்தம். இதுவும் வெப்பச்சலனம் அப்படின்னு. அப்ப நிலக்காற்றும் கடல் காற்றும் அப்படின்னும் போது என்னன்னா பகல் நேரத்துல நமக்கு கடல் காற்று நிலத்தை நோக்கி வீசும் அனுமதிக்கிறோம். இரவு நேரத்துல நிலக்காற்று கடலை நோக்கி வீசும் அனுமதிக்கிறோம். சோ அந்த மாதிரி வந்து காற்று வீசுறது அப்படின்றது வெப்பச்சலனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா வந்து பாக்குறோம் அனுமதிக்கிறோம். சோ அப்ப எங்க இருந்து எங்க காற்று வீசும் அப்படின்னா வந்து பகல் நேரங்களில் அப்படின்னு கடல் நீரை விட இந்த நிலப்பரப்பு கடல் நீரை விட அதிகமாக சூடாகிறது அனுமதிக்கிறோம். அதனால சூடான காற்று மேல எழும்பிடும். கடல் பரப்புல இருந்து குளிர்ந்த காற்று நிலத்தை நோக்கி வீசுகிறது. அப்ப கடல் பரப்புல இருந்து குளிர்ந்த காற்று நிலத்தை நோக்கி வீசக்கூடியது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் நேரத்துல அனுமதிக்கிறோம். அதே இரவு நேரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா வந்து இரவு நேரத்துல நிலப்பரப்பு குளிர்ந்து விடுகிறது. அதே கடல் பரப்பு அப்படின்றது மிதவெப்பமா இருக்கு. சோ அப்ப அந்த பகுதி வந்து தாழ்வழுத்தமா இருக்கு. அப்ப கடல் பரப்புல சூடான காற்று மேலே எழும்பும். அப்ப நிலப்பரப்பு இருந்து குளிர்ந்த காற்று கடல் பகுதியை நோக்கி வீசுகிறது அப்படிங்கிறோம். அப்ப இது எப்ப அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இரவு அப்படிங்கிறோம். அப்ப பகல் என்ன நடக்கும், இரவுல என்ன நடக்கும் அப்படின்றது ஜியோகிராபிக் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்க வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிசிக்ஸ்லயும் படிக்கிறோம், இயற்பியல படிக்கிறோம். அடுத்து காற்றோட்டம். காற்றோட்டம் அப்படின்னும் போது காற்றோட்டம் எப்படி நடக்கும்னா அழுத்தம் அதிகமான பகுதியில இருந்து அங்க இருந்து அழுத்தம் குறைவான பகுதியை நோக்கி எப்பவுமே காற்று வந்து செல்லும். இப்ப அழுத்தம் எப்படி அதிகரிக்கிறது, அழுத்தம் எப்படி குறையுது அப்படின்னா சூடான காற்று மேல எழும்புறதுனால அந்த இடம் அழுத்தம் குறைஞ்சிருது அப்படிங்கிறோம். அப்ப அதை ஃபில்லப் பண்றதுக்காக சுத்தி இருக்கிற அழுத்தம் அதிகமா இருக்கிற பகுதியில காற்று அதை நோக்கி வீசுதுன்னு. இதுதான் வந்து காற்றோட்டத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப காற்றோட்டம் அப்படின்னும் போதே அதுக்கு காரணம் என்னன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வெப்பப்படுத்துறதுனாலதான் நடக்குது. அப்ப சூரியன் ஒரு பகுதியில் வெப்பப்படுத்தும் போது அந்த சூடான காற்று மேல எழும்பி மேல போயிடும். அப்ப அந்த இடம் வந்து லோ பிரஷர் ஆயிடும், தாழ்வழுத்தம். அதை ஃபில் பண்றதுக்கு சுத்தி காற்று அதை நோக்கி வர ஆரம்பிக்கும். சோ அங்கேயும் வந்து நம்ம வெப்பச்சலனத்துக்கு எடுத்துக்காட்டு சொன்னா புகைப்போக்கிகள் சமையலறை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப சமையலறை அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னா சமையல் அறையில நம்ம ஒரு பாத்திரத்துல வச்சு நம்ம சமைக்கிறோம் அப்படின்னும் போது இப்ப ஸ்டவ் இருக்கு, ஒரு பர்னர் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் அப்படின்றது மேல் நோக்கி உடனே போகும். ஏன்னா லேசாகி மேல போகும். அப்ப உடனடியாக சரண் மேல போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது எங்கன்னா வளிமண்டலத்தோட கலக்கிறதுக்காக. ஏன்னா அடர்த்தி கம்மியா இருக்கு, சுத்தி வந்து அடர்த்தி அதிகமா இருக்கும் காற்றோட அடர்த்தி. அப்ப உடனே புஷ் பண்ணி மேல தள்ளும். அப்ப மேல் நோக்கி போயிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம அதோட ஓப்பன் அப்படின்றது நம்ம மாடியில டெரஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஓப்பனிங் வந்து வச்சிருப்பீங்க. சோ அது வழியா வெளியேறிடும் அனுமதிக்கிறோம். சோ அப்ப புகைப்போக்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் நம்ம என்ன பார்க்கணும்னா வெப்பச்சலனத்துக்கு எடுத்துக்காட்டா பார்க்கலாம். அப்ப அடர்த்தி குறைவாக இருப்பதால் எளிதாக வளிமண்டலத்துக்கு சென்று விடுகிறது. இதுனா சூடான காற்று அனுமதிக்கிறோம். அப்ப வளிமண்டலத்தில் அடையிறதுக்கு நம்ம அந்த பைப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம் அனுமதிக்கிறோம். இதுதான் வெப்பச்சலனம் இதெல்லாம் முந்தைய ஆண்டுல கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஸ்டார் போட்டு கொடுத்தோம். புகைப்போக்கிகள் காற்றோட்டம் அனுமதிக்கிறோம். சோ அதுக்கு அடுத்து
அதுக்கடுத்து கடல் காற்று நிலக்காற்று அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து சூடான காற்று பலூன்கள் அப்படிங்கிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பச்சலனத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னா நமது புவியிலிருந்து சூரியன் மிக பெரும் தொலைவில் உள்ளது. எவ்வளவு தொலைவில் இருக்கு? 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறோம். ஸோ இவ்வளவு தூரத்தில் இருக்கு. அப்ப நமக்கு வளிமண்டலம் அப்படின்னு ஒரு 500 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்ப வெற்றிடம் தான் வந்து பெரும்பாலான பகுதி எப்படி இருக்குன்னா வெற்றிடமா தான் இருக்கு அப்படிங்கிறோம். ஏன்னா இதுல ஒரு 500 கிலோமீட்டர் அப்படின்றத நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் அப்படிங்கிறோம். ஸோ அந்த வளிமண்டலம் இருக்கக்கூடிய பகுதியை தவிர்த்து மற்ற ஃபுல்லாவே எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு நம்ம வெற்றிடமா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப வெப்பம் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு எந்தவித பருப்பொருள் ஊடகமும் இன்றி வந்து ஏற்கனவே இதை பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒளிக்கு பார்த்தோம், லைட்டுக்கு பார்த்தோம். அப்ப லைட் அப்படின்றது எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னா ஊடகமே இல்லாம வெற்றிடத்துல டிராவல் ஆகி சூரியன்ல இருந்து நம்ம புவியை நோக்கி வருது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் எவ்வித பருப்பொருள் ஊடகம் இன்றி பரவும் முறைக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கதிர்வீச்சு. அப்ப மூலக்கூறுகள் இயங்கலனா வெப்ப கடத்தல், எங்கன்னா ஒரு கரண்டியில ஒரு உலோகத்துல வந்து மூலக்கூறுகள் இயக்கத்தோட வெப்பம் கடத்தப்பட்டா அது வெப்ப சலனம் அப்படின்னு பார்த்தோம். எங்கன்னா திரவத்துல, வாயுல, காட்டுல அப்படின்னு பார்த்தோம். அதே வந்து ஊடகமே இல்ல வந்து எது திடமும் கிடையாது, திரவமும் கிடையாது, காற்றும் கிடையாது, வெற்றிடமா இருந்தது அப்படின்னா அங்க வெப்பம் எப்படி கடத்தப்படும் அப்படின்னு கேட்டானா வெப்ப கதிர்வீசல் அப்படின்ற முறையில தான் கடத்தப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். சாதாரண நினைவு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அடுத்து வெப்ப மூலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா சூரியன். சூரியன் தான் நமக்கு இயற்கையில் இருக்கக்கூடிய வெப்ப மூலம் அப்படிங்கிறோம். அப்ப வெப்ப ஆற்றலை தருகிறது அப்படிங்கிறோம். அதே நேரத்தில் ஒளியை அப்படின்றது அதுவும் தருகிறது அப்படிங்கிறோம். ஆல்பிடோனா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் இருக்கு. அந்த வெப்பம் வரும்பொழுது அது எதனா புவியை வந்து அடைகிறது. அப்ப புவியை வந்து அடையும் போது புவியோட வளிமண்டலம் அப்படின்னு எடுக்கும்போது வளிமண்டலத்தில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகங்கள் இருக்கு வந்து, அப்புறம் காற்று இருக்கு வந்து. ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது பட்டு அப்படியே பிரதிபலிக்கிறது, அப்படியே அப்படியே நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பிடுது. அப்போ அண்டத்துக்கு அனுப்பிடுது. அப்போ அந்த காற்று வந்து பட்டு அப்படியே ஸ்பேஸுக்கு போறதுனால விண்வெளிக்கு போறதுனால என்னன்னா அது வரக்கூடிய வெப்பம் அப்படின்றது திருப்பி அனுப்புது. அந்த திருப்பி அனுப்புறதா என்னன்னா அல்பிடோ. இது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து 35% அப்படின்றது பூமியின் அல்பிடோ அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து பூமியின் அல்பிடோ எங்க வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா அதிகமா இருக்க பகுதி வந்து துருவ பகுதி. ஏன்னா துருவ பகுதி பனி படர்ந்து காணப்படும், வந்து வெண்மை நேரத்தில் இருக்கும். அப்போ வரக்கூடியது அப்படியே பட்டு போயிடும் அப்படின்னு. நம்ம கோடை காலங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் கலர் ட்ரெஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வெப்பத்தை வந்து உட்கவராது. கருமை நேர ட்ரெஸ் போட்டீங்கன்னா நல்ல வெப்பத்தை உட்கவரும். ஸோ அப்போ கருமை நேர ட்ரெஸ் அப்படின்றது வெப்பத்தை உட்கவரக்கூடிய, அதனால அந்த ஆடையை வந்து நம்ம அணியக்கூடாது கோடை காலங்கள்ல. அப்போ வெண்மை நேர ஆடையை நம்ம அணியறது அப்படின்றது நல்லது அப்படின்னு. ஸோ வெயில இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி அல்பிடோ அப்படின்றது பூமியை வந்து சூரிய கதிர்வீசல் வரக்கூடிய இன்கமிங் சோலார் ரேடியேஷன் சொல்லுவோம். அது வர்றது அப்படியே திருப்பி வந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடியது எவ்வளவு பர்சன்டேஜ்னா 35%. அப்ப மேற்பரப்பால் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீச்சின் சதவீதம் அது எதனால பிரதிபலிக்குது அப்படின்னா வந்து நமக்கு இருக்கிற வளிமண்டலத்தினால் பிரதிபலிக்கப்படுகிறது. அடுத்து எரிதல். வெறிதல்னால நமக்கு என்ன வெப்பம் அப்படின்னு வெளியேற்றப்படும் நமக்கு தெரியும். ஸோ அது நிலக்கரி, மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பொருட்கள் வந்து புதைப்படிவு பொருட்கள். ஏன் புதைப்படிவு பொருட்கள்னா புதையுண்ட விலங்குகள் மற்றும் தாவரங்கள் தான் நமக்கு என்ன மாறுதுன்னா நிலக்கரியா மாறுது, பெட்ரோலியமா மாறுது அப்படின்னு பார்க்கிறோம். அதனால என்ன சொல்றோம்னா இது வந்து புதைப்படிவு பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப சூரியன் வினாடிக்கு எவ்வளவு ஆற்றலை வெளியிடுது அப்படின்னா 3.8 × 10⁻26 ஜூல் வெப்ப ஆற்றலை வெளியிடுகிறது. இது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அணுக்கரு இணைவு மூலமா நடக்குது. அணுக்கரு இணைவுனா 2 ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஈலியமா மாறும் போது நமக்கு வெப்பத்தை வெளியிடுகிறது. ஜூல் என்பது ஆற்றலை அளவிட பயன்படும் அழகா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். நம்ம ஜூல் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். பத்தின் அலகு, ஆற்றலின் அலகு, வேலையின் அலகு மூணுமே என்ன அப்படின்னா வந்து ஜூல் அப்படின்னு சென்ற வகுப்புல நம்ம இதுக்கு முன்னாடி போன வகுப்புல அதுக்கு முன் வகுப்புல நம்ம பார்த்தோம். அதுவும் நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். அதே மாதிரி அணுக்கரு இணைவு அப்படின்றது வந்து சூரியனோட வெப்ப ஆற்றல் அப்படின்றது அணுக்கரு இணைவுல தான் நமக்கு வந்து சேருது அப்படிங்கிறோம். அதற்கு அடுத்து மின்னோட்டம் வந்து கம்பியில் மின்னோட்டம் செல்லும் போது வெப்பம் உருவாகிறது அப்படின்னு தெரியும். அப்ப கம்பியில வந்து ஒரு மின்னோட்டம் போகும்போது வெப்பம் உருவாகிறது. அந்த கம்பியில மின்னோட்டம் போகும்போது நமக்கு காந்தபலமும் உருவாகிறது அப்படின்னு காந்தவியல ஏற்கனவே படிச்சோம். இப்ப எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது மின்தடை எங்க அதிகமா இருக்கும் அங்க வெப்பநிலை அதிகமா இருக்கும் அப்படின்னு. இப்ப மின் சூடேற்றி அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி நீர் மின் சூடேற்றி, மின் சலவை பெட்டி, மின் கொதிநீர் கலன் எடுக்கணும். இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து நமக்கு மின்சாரத்தினால வெப்பத்தை வந்து உருவாக்கக்கூடிய விளைவுகளா வந்து இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி வெப்பத்தை அளவிடும் முறை அப்படின்னா வந்து எஸ்ஐ அலகுன்னு கேட்டா கெல்வின் சொல்லிடணும். மற்ற அளவீடு என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்டிகிரேட் அப்படின்னு இருக்கு, செல்சியஸ் சொல்லுவோம். அதே மாதிரி ஃபாரன்ஹீட் அப்படின்றது இருக்கு. இதெல்லாம் வெப்பத்தை அளவிடக்கூடிய முறையா வந்து இருக்கு அப்படிங்க. கீழ்திட்ட அளவீடு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை அளவிடுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியதுல தூய பனிக்கட்டின் உருகுநிலை அப்படின்னும் போது வந்து என்ன சொன்னா 0 டிகிரி செல்சியஸ் சொல்றோம். அதுதான் வந்து என்னன்னா நம்ம அளவிட ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அளவிடக்கூடிய அளவீட்டு முறையில இருக்கக்கூடியதா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அது என்ன அப்படின்னா வந்து நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் இது மாறி இருக்கு. கீழே செல்சியஸ் வரணும், மேல ஃபாரன்ஹீட் வரணும், மாறி இருக்கு. அப்ப இங்க வந்து செல்சியஸ் சொல்லி எழுதிக்கோங்க. இது வந்து ஃபாரன்ஹீட். ஓகே,
ஸோ இப்போ செல்சியஸ் ஸ்கேலில் வந்து கீழ்த்திட்ட அளவீடு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பனிக்கட்டின் உருகுநிலை அப்படின்னும் போது 0 டிகிரி செல்சியஸ் வந்து. அப்போ உரைநிலை என்ன அப்படின்னா அதுவும் 0 தான். உருகுநிலையும் உரைநிலையும் ஒன்றா தான் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உருகுநிலை உரைநிலை அப்படின்றது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அது வந்து 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறோம். அது மேல்திட்ட அளவீடுனா 100 டிகிரி செல்சியஸ். அந்த செல்சியஸ்ல என்ன ஆகும், நீர் வந்து ஆவியாயிடும் அப்படிங்கிறோம். மொத்தமாக கொதிநிலை அப்படிங்கிறோம். நீர் கொதித்து ஆவியாகிறது. நீர் ஆவியாகிறது எல்லா வெப்பநிலையும் நடக்கும். 0 டிகிரிக்கு அடுத்து வரக்கூடிய டெம்பரேச்சர் எல்லாத்துலையும் நீர் ஆவியாகும். ரூம் டெம்பரேச்சர்ல தண்ணி ஊற்றி வச்சுன்னா காஞ்சிரும், அப்போ ஆவியா போயிருச்சுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ ஆவியாகிறது எல்லா வெப்பநிலையும் நடக்கும் இந்த 0 டிகிரிக்கு மேலே வந்து. ஆனால் நீர் கொதிநிலை அப்படின்னு எடுத்தா 100 டிகிரி. அந்த கொதிநிலை அப்படின்னா 100க்கு மேலே போகவே போகாது. ஒரு தெர்மோமீட்டர் வந்து பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா தண்ணி கொதிச்சுட்டே தான் இருக்கும், 100 டிகிரி தாண்டவே தாண்டாது. அப்போ கடைசி நீர் மூலக்கூறு வந்து ஆவியாகிற வரைக்கும் அதே வெப்பநிலை தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேல்திட்ட அளவீடு நம்ம செல்சியஸ் ஸ்கேலையும் நம்ம பயன்படுத்தணும். அடுத்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதில் கீழ்த்திட்ட அளவீடு என்னப்பா அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறோம். மேல்திட்ட அளவீடுனா 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறோம். இது வந்து பாகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு, 32 212 அப்படின்னு போட்டீங்கன்னா 180 பாகங்கள் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப செல்சியஸ் ஸ்கேல் அப்படின்னு நமக்கு ஈஸியா இருக்கு. ஸோ அது வந்து 0 டிகிரில இருந்து 100 டிகிரி அப்படி பார்க்கிறோம். ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அப்படின்னா ஆரம்பிக்கிறது 32, முடியறது 212. கஷ்டமா இருக்கு. 32 உங்களுக்கு ஃபார்முலா வரும், ஞாபகம் வச்சுப்பீங்க. அதோட ஒரு 180 ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் 212 அப்படின்றது மேல்திட்ட அளவீடா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். எஸ்ஐ அளவீட்டு முறையில் வெப்பநிலை கெல்வின் என்ற அளவால் அளவிடப்படுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப எஸ்ஐ அளவீட்டு முறையில எப்படி அளவிடுறோம் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் வந்து கேட்பாங்க. கெல்வின் அப்படின்றத மறந்துடக்கூடாது வந்து, ஏன்னா டிகிரி செல்சியஸ் இருக்கு ஃபாரன்ஹீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி செல்சியஸ் அளவீட்டில இருந்து ஃபாரன்ஹீட் அளவிற்கு மாற்ற பயன்படும் தொடர்பு அப்படின்னும் போது செல்சியஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஈக்குவல் டு செல்சியஸ் பை 100 ஈக்குவல் டு F - 32 டிவைடட் பை 180 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவீடுக்காக பயன்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கிறோம். இப்போ இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்படி நம்ம போடலாம் வந்து, அல்லது நம்ம இது வேற எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைபருக்கு இந்த சைபர் நம்ம அடிச்சு விட்டலாம். அதுக்கு அடுத்து வந்து இங்கே 10 இருக்கு, இங்கே 18 இருக்கு. 2ஆல் அடிச்சிங்கன்னா இது 5 வாட்டி போகும், இது அடிச்சுன்னா 9 வாட்டி போகும். இப்போ நம்ம செல்சியஸ் அப்படின்னு நம்ம போட்டுட்டு F - 32 அப்படின்னு நம்ம போட்டுட்டு இன்ட்டு வந்து என்ன போடுறோம்னா இந்த கீழே இருக்கிற 5 மேலே போயிடும், அப்போ மேலே போயிடும், கீழே வந்து 9. இப்போ 5/9 அப்படி சொல்லி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இதை வந்து இந்த ஃபார்முலா அப்படின்றத நீங்கள் அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ C = F - 32 5/9 அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 86 அப்படின்னு ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க. செல்சியஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ 86 எடுத்துட்டு போய் நீங்க அங்க போடுறீங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இப்போ 80ல 30 போனா 50 நமக்கு தெரியும். 6ல 2 போச்சுன்னா 4, அப்போ 54 இருக்கு வந்து. அப்போ 54 அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த இந்த 9ஆல் அடிச்சிங்கன்னா ஒரு 6 வாட்டி போகும். போச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா 6 × 5 போட்டால் 30 டிகிரி. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஈஸியா இருக்கா, அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 122 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லிட்டாங்க வந்து. அப்போ 122 அப்படின்னும் போது நம்ம 122 எடுத்துட்டு போயிட்டு 32ஆல நம்ம கழிக்கணும். கழிச்சிங்கன்னா நம்ம 122 - 32 அப்படிங்கிறோம். அப்போ கழிக்க போறோம். அப்படி கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் வந்து, இப்போ 100ல 30 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா வந்து 70 அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அங்கே ஒரு 20 இருக்கு வந்து. 102ல 32 போச்சுன்னா நமக்கு வந்து 70 நமக்கு தெரியும். அப்போ நமக்கு மீதி 20 இருக்கு, அப்போ 90, அப்போ 90 அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே நீங்க கழிச்சினாலும் ஓகே தான். சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. 90 80 அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் 112 கூட போட்டா கூட ஆச்சரியப்படுறது இல்லை. நான் அவசரத்தில் எக்ஸாம் எல்லாம் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா நம்ம யோசிச்சு போட்டோம்னா சரியான விடையில வச்சலாம் அப்படிங்க. அப்ப 90, அப்ப 90ன்னு போட்டீங்கன்னா இப்போ 9ஆல் அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும், கீழே வந்து 9 இருக்கு, அடிச்சீங்கன்னா 10 வாட்டி போகும். 10 × 5 போட்டீங்கன்னா 50. பாருங்க, அப்படி நம்ம பேனாவே வைக்காம அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். இதே மாதிரி தான் நீங்க ஃபார்முலா நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரியா விடையில வச்சலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செல்சியஸ் கொடுத்துட்டாங்க வந்து, ஃபாரன்ஹீட்டை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போ செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும், ஃபாரன்ஹீட் அப்படி இந்த பக்கம் வச்சுக்கணும். இப்போ நம்ம செல்சியஸ் இங்கே ஆல்ரெடி நமக்கு இருக்கு. அப்போ செல்சியஸ் இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், C × 9/5 வந்துருமா, கரெக்டா வந்து. அதுக்கடுத்து இந்த பக்கம் F - 32 இருக்கு, அது இந்த பக்கம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், +32 வந்துடும். ஈக்குவல் டு என்ன வரும், ஃபாரன்ஹீட் அப்படின்னு வரும். அப்ப இதுதான் வந்து ஃபார்முலா வந்து. இப்போ இந்த ஃபார்முலால போடணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், 37 இங்க போட்டுரும் வந்து. இப்போ 9/5 அப்படின்றது நமக்கு இருக்கு வந்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இதை கேன்சல் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது நம்ம லாஜிக்கா பாயிண்ட்ல வரும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா 37 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. என்ன தெரியும், நம்ம உடலின் வெப்பநிலை அப்படின்றது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36.9 டிகிரி செல்சியஸ். அப்ப ஒரு 0.1 அதிகமா இருக்கு. அப்ப என்னவா இருக்கும், அந்த இதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 36.9 கிடையாது, 37 இருக்கு வந்து. அப்ப 98.4 விட அதிகமா இருக்கும் வந்து. அப்ப ஆப்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதான் இருக்கும்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நம்ம படமா ஞாபகம் வச்சுட்டா டக்குன்னு போட்டு போயிடலாம், அந்த லாஜிக் அப்ளை பண்ணி விட ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ 70 டிகிரி வரும் வந்து. இப்போ இந்த 70 எடுத்துட்டு போய் இங்க போடுறோம். போட்டீங்கன்னா நம்ம 5ஆல கேன்சல் பண்ணணும் வந்து. ஒரு வாட்டி போகும், இது 2 இருக்கும் 4, அப்ப 14 வந்து. அப்ப 14 ×
9 வந்து அப்ப 14 into 9னா 10 into 9னா 90 4 9 எவ்வளவு ஆச்சு 36 அப்ப 90 plus 36 126 அப்ப 126 plus 32 அப்படி போட்டீங்கன்னா 158 அவ்வளவு முடிஞ்சு 126 plus 32 120 plus 30னா 50 வந்துரும் 6 plus 2னா 8 வந்துரும் அப்ப 158 டிகிரி ஃபாரன்ஹைட் பேனா வைக்காம போட்டுடலாம் ஃபார்முலா தெரிஞ்சா போதும் அப்ப ஃபார்முலா என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா C equal to F minus 32 5/9 வந்து அது மாதிரி C into 9/5 சாரி இதுல ஆமா இதுதான் அந்த பக்கம் F போட்டா அப்ப F equal to C into 9/5 plus 32 அப்படிங்க இந்த ரெண்டு ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் அப்படிங்க இவ்வளவுதான் சிம்பிள் இதை நீங்க திருப்பியும் போட்டு பாத்துருங்க போட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும் எல்லாம் எக்ஸாம் போய் என்ன பண்ணுவோம் 2 into 2 6ன்னு போட்டு வந்துடும் 4 போட மாட்டோம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம தேர்வில் வரும் அதனால நீங்க உங்க கைப்பட போட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும் வந்து அதுக்கு அடுத்து ஏன் வெப்பநிலைமானியில பாதரசம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா பளபளப்பாக இருக்கும் வந்து அவ பாத்தீங்கன்னா ரீடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தெர்மோமீட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா வந்து தெரியும் அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் ஒளி புகாது ஏன்னா அது வந்து மெட்டல்ல வந்து உலோகம் வந்து அப்ப உலோகம்னா ஒளி புகாது அப்படின்னு பார்க்கணும் அப்புறம் கண்ணாடியில ஒட்டாது அப்படின்னு பார்க்கணும் நல்லா விரிவடையும் சீரா விரிவடையும் வெப்பநிலை அதிகரிச்சுன்னா வெப்பத்தை எளிதில் கடத்தும் அப்படின்னு கடத்தக்கூடிய தன்மையும் அதுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா தன்னுப்பெயர்ப்பு திறன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பாரசம் கொஞ்சமா ஒரு கெல்வின் வெப்பநிலை உயரத்துக்கு நீங்க கொஞ்சமா ஆற்றல் கொடுத்தா போதும் வெப்ப ஆற்றல் கொடுத்தா போதும் உடனே சருகின் வெப்பநிலை வந்து உயர்ந்துடும் அப்படின்னு அதுதான் வந்து பாதரசம் அப்படின்னு அடுத்து சிறிய வெப்பநிலை மாற்றத்திற்கும் அதிக அளவில் விரிவடையும் சிறிய வெப்பநிலை மாற்றம் இருந்தாலும் டக்குன்னு உடனே விரிவடையும் அது மூலமா நம்ம கண்டுபிடிச்சலாம் சில ஆய்வு வெப்பநிலை மானில ஆல்கஹாலும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறோம் அது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறோம் ஆய்வு வெப்பநிலை மானி அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல ரீடிங் எப்படி இருக்குன்னா -10 டிகிரியில் ஆரம்பிச்சு 110 டிகிரி வரையும் போகும் அப்படிங்கிறோம் மருத்துவ வெப்பநிலை மானி அப்படின்னும் போது ஸ்டார்ட் ஆகுது 35 டிகிரியில் ஆரம்பிச்சு 42 வரையும் போகும் அப்படிங்கிறோம் அப்ப வெப்பநிலை மானிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 36.9 டிகிரி செல்சியஸ் அல்லது சரி மனித சராசரி உடலின் வெப்பநிலைனா ஏற்கனவே எழுதலாம் 36.9 டிகிரி செல்சியஸ் ஆர் 98.4 டிகிரி ஃபாரன்ஹைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதை வச்சுட்டோம்னா நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கும்போது நியர்பையா இருந்ததுன்னா டக்குன்னு போட்டு வந்துடலாம் இப்ப 100 டிகிரி ஃபாரன்ஹைட் போட்டாலும் குத்து மதிப்பா நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த 36.9க்கு மேலதான் இருக்கும் இந்த 37 டிகிரி போட்டாங்கன்னா என்னது இந்த 98.4 டிகிரி விட அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம் தற்போது என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா டிஜிட்டல் வெப்பநிலை மானி பயன்படுத்திட்டு இருக்கோம் வந்து இது எதுக்காக நல்லா இருக்கு ஏன் வந்து இதை வந்து இப்போ வந்து அதிக அளவில் பயன்பாடு இல்லைன்னா ஒன்றும் அதில் கண்ணாடி கிடையாது வந்து அப்போ உடையிறது அந்த பிரச்சனை இருக்காது அதனால வந்து நமக்கு பொல்யூஷன் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்காது ரெண்டாவது பாதரசம் கிடையாது வந்து டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ல ஏன்னா பாதரசம் ஆபத்தான ஒரு மெட்டல் அப்படின்னு பார்க்கணும் வந்து ஸோ அது என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலில் வந்து மாசு ஏற்படுத்தும் நம்மளுடைய ஃபுட் சைன்ல என்டர் ஆயிடுச்சுன்னா நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு ஸோ அதனால பாதரசம் கிடையாது கண்ணாடி கிடையாது வந்து அதனால வந்து நம்ம இப்போ டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அது யூஸ் பண்றோம் அதே மாதிரி இன்ஃப்ராரெட் அப்படின்றது நெத்திக்கு பக்கத்தில் வச்சு வெப்பநிலை என்ன காதுக்குள்ள வச்சு வெப்பநிலை என்னன்னு சொல்லிட்டு இப்ப டெம்பரேச்சர் அப்படிதான் மெஷர் பண்றாங்க அப்ப காதுக்குள்ள வைப்பாங்க வச்சுட்டு டெம்பரேச்சர் என்னன்னு பாத்துறது இல்ல ஃபோர்ஹெட்ல வச்சு டெம்பரேச்சர் பாக்குறது நம்ம கோவிட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மெத்தட் வந்து மாறிடுச்சு இந்த கான்டாக்ட்லெஸ் வந்து நம்ம தொட்டு பார்க்காம வெப்பநிலை என்ன செக் பண்றது ரொம்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா தெர்மோமீட்டர் அப்படின்றது சுடுதண்ணில கொதிக்கிற தண்ணியில போட்டு அதை எடுத்து அதை அப்படி ஒரு ஆட்டிட்டு என்ன பண்ணுவாங்க நாக்க மடக்குங்கன்னு சொல்லி நாக்குக்குள்ள வைக்கிறது அப்படின்றது பேஷண்ட் வாயில வைப்பாங்க வச்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க டின்ச்சர்ல வச்சு அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு அப்புறம் சுடுதண்ணில போட்டு அதுக்கப்புறம் எடுப்பாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அது கண்ணாடியில இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது வந்து ஏன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்றது கிடையாது அடுத்து வெப்ப ஏற்புத்திறன் பொருளின் வெப்பநிலையை வந்து 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அலகு அப்படின்னு வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னும் போது 1 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்த்தணும் ஏதோ ஒரு பொருள் அந்த பொருளுக்கு நிறைய இருக்குன்னா கிடையாது அப்ப நிறைய அப்போ ஒரு பொருள் இருக்குன்னு தெரியும் அதனுடைய வெப்பநிலை வந்து 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்தணும்னு தெரியும் அப்ப அதுல என்ன பண்ண போறீங்க வெப்ப ஆற்றலை கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம் அப்போ ஒரு பாத்திரம் இருக்கு இல்ல ஒரு கல் இருக்கு இப்ப இந்த கல்லை வந்து வெப்பநிலை உயர்த்தணும் இந்த நீரோட வெப்பநிலை உயர்த்தணும் அப்ப அந்த கல்லு நீர் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த வெப்பநிலை உயர்த்தணும்னா அப்ப கண்டிப்பா வெப்பம் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணதுன்னு அர்த்தம் அப்ப வெப்பத்தை ஏற்றுக்குது அப்படிமுக்கணும் அப்ப 1 கெல்வின் உயர்த்தணும் அப்ப கெல்வின் அப்படின்னு இருக்கு வந்து சோ அப்ப இதனுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகு அதாவது ஒரு பொருளின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அதன் வெப்ப ஏற்புத்திறன் அப்படிமுக்கணும் செல்சியஸ்ல கெல்வின் தான் பொருள் ஒன்றின் வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை 1 கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு அதன் வெப்ப ஏற்புத்திறன் செல்சியஸ் கிடையாது ஏன்னா நம்ம வந்து 1 கெல்வின் தான் நம்ம வந்து எஸ்ஐ அலகுல வந்து பாத்தீங்கன்னா கெல்வின் தான் யூஸ் பண்ணோம் டிகிரி செல்சியஸ் கிடையாது அப்ப எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா வந்து நம்ம ஜூல் பார் கெல்வின் அப்படிங்கிறோம் ஏன்னா வெப்பநிலை வந்து அப்சர்வ் பண்ணுதா அதனால ஜூல் வந்துருது பார் கெல்வின் அப்படின்னா எவ்வளவு நம்ம ரைஸ் பண்றோம் அப்படின்னு அப்ப வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா வந்து ஜூல் பார் கெல்வின் அல்லது ஜூல் கெல்வின் பார் -1 அப்படிங்கிறோம் இதுதான் அதனுடைய அலகு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம் கேள்வி கேட்டோம் அல்லது இந்த கலோரி பர் டிகிரி செல்சியஸ் ஆர்
ஆர் ஜூல் பை டிகிரி செல்சியஸ். ஆனா எஸ்ஐ அளவீட்டு முறையில் ஜூல் பார் கெல்வின் அப்படின்னா இங்க என்னன்னா நிறை அப்படின்றது வரல. அதான் வந்து வெப்ப ஏற்பு நிறை வராது, ஆற்றல் வரும், அப்புறம் நமக்கு வெப்பநிலை உயர்வு எவ்வளவு அப்படின்னு சொல்லி வரும். அதனால நமக்கு ஜூல் பை கெல்வின் வந்துருச்சு. இப்போ அடுத்து வந்து தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னும் போது என்னன்னா இந்த இடத்துல 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள். அப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட நிறை வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதனுடைய வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 1 கெல்வின் வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ 1 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 கெல்வின் வெப்பநிலை வந்து உயர்த்துறதுக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் அது எடுத்துக்கும் அப்படின்றதுதான் தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின் தான் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு அப்படின்னு பார்க்கிறோம். அது தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல என்ன வருது, நம்ம ஏற்கனவே போட்ட வெப்ப ஆற்றல் கொடுத்தா அது வெப்பநிலை உயரும். அப்ப ஜூல் வந்துடும். ஓகே ரைட். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப கிலோகிராம்னா ஜூல் பை கிலோகிராம் அப்படின்னு போடும், அப்புறம் கெல்வின் அப்படின்னு நம்ம போட்டாகணும். சோ அப்ப இந்த வெப்ப ஏற்புத்திறன் அலகு அப்படின்னு போடும்போது வந்து பாத்தீங்கன்னா பார் வரக்கூடாது. ஜூல் கிலோகிராம் பர் -1 கெல்வின் பர் -1 அல்லது ஜூல் கிலோகிராம் பர் -1 கெல்வின் பர் -1 சொல்லிட்டு நம்ம போட வேண்டியதான். அப்ப தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னும் போது அதே ஜூல் இங்க வந்துருச்சு வந்து. ஆனா இங்க அடிஷனலா என்ன வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிலோகிராம் வருது பர் -1 கெல்வின் பர் -1 அப்படி பார்க்கலாம். இது வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஜூல் கெல்வின் பவர் -1 போட்டாச்சு. இங்க ஜூல் கிலோகிராம் பவர் -1 கெல்வின் பவர் -1 போட்டீங்கன்னா அதான் தன்வெப்ப ஏற்புத்திறன் பார்க்கலாம். இப்ப எடுத்துக்காட்டு நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு போனா 4200 ஜூல் கிலோகிராம் பை கெல்வின் ஜூல் பை கிலோகிராம் கெல்வின் பார்க்கணும். அப்ப என்னன்னா நீர் வந்து இருக்கு, ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். இதே பாத்திரம். இப்ப இதுல வந்து நம்ம 1 கெல்வின் வெப்பநிலை உயர்த்தணும். அப்ப எவ்வளவு வெப்ப ஆற்றல் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4200 ஜூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெப்ப ஆற்றல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. சோ நீருக்கு அவ்வளவுதான் கொடுக்கணும். அதே வந்து இந்த பாத்திரம் வந்து நீருள்ள பாத்திரம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா மெர்க்குரி இருக்கிற ஒரு பாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப மெர்க்குரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமா வந்து இருந்தது அப்படின்னா அந்த பாத்திரம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து மெர்க்குரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட், HCgன்னு சொல்லுவோம் மெர்க்குரி. சோ அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதனுடைய வெப்பநிலை வந்து நம்ம 1 கெல்வின் வந்து உயர்த்த போறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப எவ்வளவு ஆற்றல் வந்து தேவைப்படும் அப்படின்னா ரொம்ப மிக மிக குறைவான ஆற்றல் தான். சோ அது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க, பார்ப்போங்க. இதை பொறுத்தவரையும் நீரை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4200 அப்படின்னு பார்க்கணும். சோ எக்ஸாக்டா சொல்லணும்னா 4180 ஜூல் அப்படின்னு பார்க்கணும். தன்வெப்ப ஏற்புத்திறன் வந்து அதிகரிக்க. அதே பாதரசம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு வந்து எவ்வளவு வெப்பநிலை வந்து தேவைப்படும், வெப்ப ஆற்றல் வந்து தேவைப்படும் அப்படின்னா வந்து 138 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். அப்ப நீருக்கும் பாதரசத்தையும் கம்பேர் பண்ணும்போது எத்தனை மடங்கு வந்து பாதரசம் நீர் வந்து அதிகமான வெப்ப ஆற்றல் எடுத்துட்டு 1 கெல்வின் உயருதுன்னா 30 மடங்கு அப்படின்னு. சோ அதான் நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन வந்து கேட்பாங்க. அப்ப ஒரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், நீர் எடுத்துக்கிறோம். இன்னொரு பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மெர்க்குரி எடுத்துக்கிறோம். சோ அப்ப இது மெர்க்குரின்னு வச்சுக்கோங்க, இது வந்து நீர்னு வச்சுக்கோங்க. ரெண்டுத்துமே நம்ம வெப்பப்படுத்துறோம். அப்படி வெப்பப்படுத்தும் எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படும் அப்படின்னா பாதரசத்துக்கு வெறும் 138 ஜூல் அப்படின்றது வெப்ப ஆற்றல் இருந்தாவே போதும். அது 1 கெல்வின் வந்து வெப்பநிலை. அப்ப 138 ஜூல் கொடுத்தாவே போதும் வந்து. ஆனா நீருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4180 ஜூல் வந்து பாத்தீங்கன்னா வெப்ப ஆற்றல் கொடுத்தாதான் 1 கெல்வின் ரைஸ் ஆகும். அப்ப நீருக்கு அதிகப்படியான வெப்ப ஆற்றல் தேவைப்படுகிறது அப்படின்னு. அப்ப எவ்வளவு வெப்ப ஆற்றல் வந்து 1 கெல்வின் உயரத்துக்கு எடுத்தீங்கன்னா 30 மடங்கு அதிக ஆற்றல் வெப்ப ஆற்றல் எடுத்துக்குது அப்படின்னு. அப்ப நீருக்கு தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகமா, பாதரசத்துக்கு அதிகமானு கேட்டா நீருக்கு அதிகம் அப்படின்னு. அப்ப பாதரசத்துக்கு தன்வெப்ப ஏற்புத்திறன் குறைவு அப்படின்னு பார்க்கணும். இப்ப வெப்ப ஆற்றல் அப்படின்றது வந்து நம்ம எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னா Q = ms θ அப்படின்னு. அப்ப Qனா என்ன அப்படின்னா நமக்கு தர வெப்பம் வந்து ஒரு பாத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு எவ்வளவு வெப்பநிலை வந்து நம்ம கொடுக்குறோம் அதான் மொத்த வெப்பம் அப்படின்னு. அதுல பொருள் ஏற்றுக்கொண்ட வெப்பம் அது Q அப்படின்னு. வெப்பம் வந்து Q வந்து m அப்படின்றது என்னன்னா அந்த பொருளோட நிறை வந்து. அதே தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏற்புத்திறன். இது தன்வெப்ப ஏற்புத்திறன் அப்படின்னும் போது வந்து இப்ப நீருக்கு எவ்வளவு 4180, பாதரசத்துக்கு எவ்வளவு அப்படின்னா வந்து 138 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது கொடுத்துருவாங்க, கணக்கிலே கொடுத்துருவாங்க. வெப்பநிலை உயர்வு அப்படின்னு எடுத்துட்டோம்னா θ அப்படின்னு. சோ அப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1 கிலோகிராம் நிறையுள்ள நீர் அப்படின்னு எடுக்கிறோம், இல்லைன்னா 10 கிலோகிராம் நிறையுள்ள நீர் கூட எடுத்துப்போம். 10 கிலோகிராம் நிறையுள்ள நீர் இருக்கு வந்து. சோ அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவுனா 4180 அப்படின்னு ஜூல் அப்படின்னு. அதுக்கு அடுத்து θ அப்படின்னும் போது வந்து எவ்வளவு வெப்பநிலை உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த θ அப்படின்னு வந்து அதனோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 கெல்வின் வந்து உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப 10 கெல்வின் போறோம். அப்படி போட்டு மல்டிபிள் பண்ணா நம்ம கிடைக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னா Q அப்படின்ற வெப்ப ஆற்றலாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு. சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம போடக்கூடிய இந்த கணக்குல வந்து நம்ம தன்வெப்ப ஏற்புத்திறன்னா ஜூல் பை கிலோகிராம் கெல்வின் நமக்கு வந்துடும். அப்ப இந்த கெல்வின் இந்த கெல்வின் கேன்சல் ஆயிடும், இந்த கிலோகிராம் இந்த கிலோகிராம் கேன்சல் ஆயிடும். அப்ப இது அப்படியே பெருக்கும் போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 4180 பக்கத்துல இந்த 10னா ஒரு சைபர், இந்த 10னா இன்னொரு சைபர். அப்ப மொத்தமா நமக்கு ஆன்சர் எவ்வளவு வரும் அப்படின்னா எவ்வளவு வெப்ப ஆற்றல் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இது இங்கே எழுதுறேன். அப்ப Q = அப்படின்னு போட்டீங்கன்னா
4180 பக்கத்துல நம்ம 2 சைபர் வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 4,18,000 ஜூல் வெப்ப ஆற்றல் வந்து தேவை அப்படிங்கிறோம். எது 10 கெல்வின் வந்து வெப்பநிலை வந்து உயர்த்ததுக்கு. இந்த மாதிரி ஒரு கணக்கு கேட்பாங்க, கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அப்ப Q = ms θ அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறோம். இப்போ நமக்கு தெரிஞ்சது அப்படின்றது 4180 கணக்கிலே கொடுத்துருவாங்க. நீரோட தன்மைப்பெயர்ப்பு திறன் 4180 கொடுக்காம 4200 கூட ரவுண்ட் அப் பண்ணி கூட கொடுப்பாங்க. பாதரசத்தின் தன்மைப்பெயர்ப்பு திறன் 137 பதிலா 140 கூட ரவுண்ட் அப் பண்ணி கொடுப்பாங்க. முதல்ல கொடுத்தாங்கன்னா நம்ம ms θ எம்னா நிறை, எஸ்னா வந்து தன்மைப்பெயர்ப்பு திறன், தீட்டா அப்படின்றது எவ்வளவு வெப்பநிலை நம்ம உயர்த்தணும் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஈக்குவேஷன்ல Q = ms θ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுல அப்படியே நீங்க போட்டுட்டு போயிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அடுத்து நிலை மாற்றம். பொருள் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுபடும் நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நிலை மாற்றம். ஒரு நிலை என்னன்னா ஸ்டேட் அப்படின்னு எடுத்துட்டா திடம், திரவம், வாயு அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 நிலை இருக்கு. அப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுச்சு அப்படின்னா அதுதான் நிலை மாற்றம் அப்படின்னு. இந்த நிலை மாற்றத்தை பொறுத்து நம்ம கேள்வி எப்படி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வெரி சிம்பிள் தான். இப்போ வாயுவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து திரவமா மாறுச்சுன்னா அது என்ன, அதுக்கு என்ன பேருன்னா குளிர்தல் அப்படின்னு. அது திரவத்துல இருந்து வாயுவா மாறினா ஆவியாதல், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி திரவத்துல இருந்து ஒரு பொருள் திடமா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து உறைதல். அதே திடப்பொருள் இருந்து திரவமா மாறிச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், உருகுதல் சொல்லுவோம். உருகுதல் தான் போனோம், உருகுதல் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி திடப்பொருள்ல இருந்து வாயுவுக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் பதங்கமாதல். இதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. அப்ப வாயுவில இருந்து திடத்துக்கு வந்தா என்னதுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாது, குளிர்தல், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்ப வாயு நிலையிலிருந்து அது திடப்பொருளானாலும் சரி திரவ பொருளானாலும் சரி ஒரே பாயிண்ட் தான் குளிர்தல் அப்படிமுக்கிறோம். அதே வந்து திடத்திலிருந்து வாயுவா மாறிச்சுன்னா பதங்கமாதல், திரவத்திலிருந்து வாயுவா மாறிச்சுன்னா அது வந்து ஆவியாதல் அப்படிமுக்கிறோம். இந்த இடத்துல நம்ம உருகுதல் உறைதல் உங்களுக்கு பிரச்சனையே வரப்போகுது. இப்ப நம்ம கன்ஃபியூஷன் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள் தான். இந்த பதங்கமாதல்லையும் இந்த குளிர்தல்லையும் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அப்ப திடத்திலிருந்து வாயு போனா பதங்கமாதல், வாயுவில இருந்து திடத்துக்கு வந்தா குளிர்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப உருகுதல் அப்படின்னு எடுக்கும்போது வந்து வெப்பப்படுத்தும் போது வெப்பத்தை எடுத்துக்கொண்ட திடப்பொருளாக திரவமாக மாறும் நிகழ்வு அப்படின்னா உருகுதல் அப்படிங்கிறோம். ஸோ ஒரு பொருளை வெப்பப்படுத்துறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்து திரவமாக மாறக்கூடிய நிகழ்வு அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம்னா உருகுதல் அப்படிங்கிறோம். அப்போ உருகு நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பொருளுக்குமே ஒரு உருகு நிலை இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ நீரோட உருகு நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து திடம் அப்படின்னா வந்து 0 டிகிரில திடமா இருக்கும், உருகு நிலை 0 டிகிரி தான் வந்து. அப்போ நீருக்கு வந்து 0 டிகிரி சொல்லலாம். அதே மாதிரி மெழுகு அப்படின்னு எடுத்துக்கும் போது அதனுடைய உருகு நிலைனா 57 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறோம். அப்போ திடத்துல இருந்து திரவ நிலைக்கு வந்து மாறுது அப்படிங்கிறது. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொதித்தல், பாயிலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திரவ நிலையில் உள்ள பொருள் வெப்பத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணும்னா அது வந்து வாயு நிலைக்கு வந்து போறது, அதாவது கொதித்தல் அப்படிங்கிறோம். அப்ப கொதித்தல் அப்படின்னும் போது திரவம் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் அது வந்து வாயு நிலைக்கு வந்து போகும். இப்ப கொதிநிலை அப்படின்றது மாறவே மாறாது. கொதிநிலைன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பர்டிகுலரா ஒரு பாயிண்ட்ல அது பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு மாறாம அப்படியே இருக்கும். சோ அப்ப எந்த ஒரு மாறா வெப்பநிலை திரவ பொருளானது அதன் வாயு நிலைக்கு மாறுகிறதோ அவ்வெப்பநிலை தான் கொதிநிலை அப்படி போகிறோம். எடுத்துக்காட்டு நம்ம வந்து என்ன சொல்றோம் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு. ஆவியாதல் அப்படின்றது வேற, கொதிநிலை அப்படின்றது வேற. ஏன்னா ஆவியாதல் வந்து 0 டிகிரிக்கு அப்புறமா 1 டிகிரில இருந்து ஆவியாக ஆரம்பிச்சிடும், அது 99 வரையும். கொதிநிலை அப்படின்னா 100 டிகிரிக்கு மேல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. தெர்மோமீட்டர் போட்டோம்னா அந்த பாத்திரத்துல தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும், 100லே தான் இருக்கும் அப்படிங்கிறோம். இப்ப கெல்வின் வெப்பநிலை அளவீடு அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து ஒரு பொருளை குளிர்விக்கக்கூடிய மிக குறைந்த வெப்பநிலை அப்படின்னும் போது என்னன்னா கெல்வின் என குறிப்பிட்ட கெல்வின் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா அது வந்து நம்ம 0, அதாவது கெல்வின் வந்து என்ன சொல்றாருன்னா மிக குறைந்த வெப்பநிலை, அதாவது 0 கெல்வின் அப்படின்னு சொல்றாரு. அந்த 0 கெல்வின் அப்படின்றது என்ன அப்படின்னா தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்றாரு. அப்ப 0 கெல்வின் அப்படின்னு அதை தனிச்சுழி அப்படின்னும். அப்ப வெப்பநிலையில மூலக்கூறுகள் இயக்கம் முழுவதுமாக நின்றுவிடும் அப்படின்ற அதுல என்ன பண்ண மூலக்கூறுகள் இயங்கவே இயங்காது, அதான் 0 கெல்வின் அப்படிங்கிறோம். அப்ப பொருளின் வெப்ப ஆற்றல் சுழி ஆகும் அப்படின்றாரு. அப்ப தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு போது நமக்கு எக்ஸாக்ட்டா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப செல்சியஸ் கெல்வின் ஸ்கேல் நம்ம சொல்லும் போது வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது கெல்வின் ஸ்கேல எழுத சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 100 டிகிரியை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 273 ஆட் பண்ணிடும். அப்படி ஆட் பண்ணி நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 373 அதுதான் கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். இந்த சிம்பிள் கால்குலேஷன் நம்ம எப்பவுமே வந்து போட்டுட்டு இருப்போம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா 0 கெல்வின் சொல்லியாச்சு. அப்ப கெல்வின் ஸ்கேல்ல நம்ம என்ன சொல்றோம் 0ன்னு சொல்லியாச்சு. அப்ப 0 கெல்வின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு. அப்ப நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கெல்வின் ஸ்கேல்ல எழுதுன்னு சொன்னா என்ன பண்ணுவோம் 0 டிகிரி செல்சியஸ் பிளஸ் 273 போடுவோம். போட்டா நமக்கு 273 கெல்வின் வந்துடும். இதுதான் வந்து ஆன்சர். இப்ப 0 டிகிரி செல்சியஸ்னா 273 கெல்வின் சொல்லியாச்சு. கெல்வினே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 0ன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த 0 கெல்வின் அப்படின்னும் போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கெல்வின் வந்து 0 ஆயிடுச்சு.
அப்ப டெம்பரேச்சர் என்னப்பா அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ் அப்படி வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 273 கெல்வின் வந்து, அதே 100 டிகிரி செல்சியஸ்னா 373 கெல்வின் வந்து, அதே கெல்வின் வந்து 0 கெல்வின் ஆகிட்டுனா -273 டிகிரி செல்சியஸ் அப்படி வைக்கிறோம். இது ரெண்டுமே என்ன சொல்லுவோம்னா தனிச்சுழி வெப்பநிலைன்னு சொல்லுவோம். இந்த வெப்பநிலையில பொருள் வந்து என்ன பண்ணுது, இயங்கவே இயங்காது, இயக்கமே இருக்காது அப்படி வைக்கிறோம். அப்ப அனைத்து பொருட்களும் என்ன பண்ணுனா தனிச்சுழி வெப்பநிலையை விட அதிகமான எல்லா வெப்பநிலையிலும் வெப்ப கதிர்வீச்சு உமிழும். அப்ப வெப்ப கதிர்வீச்சு நமக்கு எப்ப இருக்கும் அப்படின்னா எல்லா வெப்பநிலையிலும் இருக்கும் வந்து, அதாவது -273 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்ப -272 -271 அப்படியே டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், 0 டிகிரி வரும். அப்ப வெப்ப கதிர்வீசல் அப்படின்றது வந்து எல்லா வெப்பநிலையிலும் இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த கதிர்வீசல் இல்லாத நிலை அப்படின்னா தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு. இப்ப கெல்வின் அளவு அப்படின்னும் போது ஈக்குவல் டு செல்சியஸ் அளவு பிளஸ் 273 அப்படிங்கிற அதான் கெல்வின் அளவு அப்படிங்கிற. அப்ப செல்சியஸ் டிகிரி அப்படின்றது கெல்வின் அளவு -273 அப்படின்னு போட்டோம்னா நம்ம செல்சியஸ் டிகிரி செல்சியஸ் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சலாம். மேல இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், இது போதும். இப்ப 373 கெல்வின் அப்படின்னா வந்து 100 டிகிரி செல்சியஸ், 273 கெல்வின்னா 0 டிகிரி செல்சியஸ், 0 கெல்வின் அப்படின்னா -273 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது போதும் அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து கெல்வின் பிரபு அவர் என்ன பண்ணா வெப்ப இயக்கவியலை வந்து வெப்பநிலை அளப்பதற்கான அளவை கண்டுபிடித்தார் அப்படிங்கிறோம். இப்ப வெப்ப இயக்கவியல் பற்றிய இவருடைய கருத்து அப்படின்றது வந்து முக்கிய பங்களிப்பா இருந்ததுனால அதனால என்ன பண்ணா வெப்பநிலை அளப்பதற்கான அளவை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. இவரது பெயரே வெப்பநிலையின் அலகாக கெல்வின் என்று பெயரிடப்பட்டது அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து ராபர்ட் பாயில் வந்து பாத்தீங்கன்னா பாயில் விதியை தெரிவித்தார் அப்படிங்கிறோம். இவர் முதல் நவீன வேதியியலாளர் என்று புகழப்பட்டார். அப்ப ராபர்ட் பாயில் என்னன்னு சொல்லி புகழ்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நவீன வேதியியலாளர் அப்படின்னு. இவரது கருத்தின்படி என்ன பண்றாங்கன்னா முதல் 1961 ஆண்டு முதல் பருப்பொருள் துகள்கள் தனிமம் மற்றும் சிறப்பு பெயர் தரப்பட்டது. அப்ப பருப்பொருள் துகள்களுக்கு என்ன பண்றாங்கன்னா தனிமம் அப்படின்ற பெயர் வந்து கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ராபர்ட் பாயில் வந்து கொடுக்கிறாரு. வாயு விதிகள் வாயு சமன்பாடு யாரு கொடுத்தனா இவர் தான் கொடுக்கிறாரு. சோ வாயுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது விரிவடையும் போது அதன் கன அளவு அழுத்தம் என்ற வெப்பநிலையில் மாறுபடுகின்றன அப்படின்னு விரிவடையும் போது வெப்பப்படுத்தினா. சோ அப்ப இவற்றில் ஒன்றை மாறாமல் வந்து வைத்துக்கொண்டு மற்ற இரு அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு அப்படின்றது அறியப்பட்டது அப்படிங்க. அப்ப வாயுக்கள் அப்படின்னாவே என்னது, ஒண்ணு கன அளவு இருக்கு வந்து, ரெண்டாவது அழுத்தம் இருக்கு, மூணாவது வெப்பநிலை இருக்கு அப்படிங்க. இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு தான் என்னன்னா வாயு விதி வாயு சமன்பாடு அப்படிங்கிறது. இப்ப மாறாத வெப்பநிலையில் வாயு ஒன்றின் கன அளவு மற்றும் அழுத்தத்தில் ஏற்படும் மாறுபாட்டிற்கான தொடர்பை தருவது பாயில் விதி அப்படிங்கிறோம். அப்ப பாயில் விதி அப்படின்னு பாயில் பண்றோம். பாயில் பண்றோம்னா வெப்பநிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பநிலை மாறவே இல்லை, அது வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப எதை ரெண்டையும் அவர் தொடர்பு படுத்துறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கன அளவு, கன அளவு அப்படின்னா என்ன சொல்லுவோம், வின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டாவது அழுத்தம், அழுத்தம்னா பி வந்து. இந்த ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொல்றது என்னன்னா பாயில் விதி. அப்ப பாயில் விதினா பாயில் பண்றதுன்னா வெப்பநிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப பாயில் விதி அப்படின்னு சொல்லும் பொழுது வெப்பநிலை மாறாமல் அப்படின்னு. அப்ப எது ரெண்டுத்துக்கும் உள்ள தகவு அப்படின்னா வந்து அழுத்தத்துக்கும் பருமனுக்கும் உள்ள தகவு அப்படின்றது. அப்ப மாறா வெப்பநிலையில் அப்படின்னு பார்க்கும்போது வாயுவின் அழுத்தம் அது கன அளவிற்கு எப்படி இருக்கும்னா எதிர் தகவல தான் இருக்கும் அப்படின்னு. இப்ப கன அளவு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அழுத்தம் அதிகரிக்க என்னன்னா கன அளவு குறையும் வந்து. அப்ப கன அளவு குறையுது. அப்ப ரெண்டுமே எப்படி இருக்குன்னா P proportional 1/V அப்படின்னு பார்க்கணும். அப்ப PV ஈக்குவல் டு என்ன ஆகுது, மாறிலி அப்படின்னு பார்க்கணும். அப்ப எதிர் தகவல இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் வந்து பார்க்கறோம். எது எதிர் தகவல் இருக்குன்னா Pயும் Vயும் அப்படி பார்க்கணும். சோ அப்ப P proportional 1/V அப்படின்றது தான் பாயில் விதியில நமக்கு தெரிய வருது. சோ அதன் மூலமா PV என்பது மாறிலி அப்படின்னு பார்க்கணும். சோ அது மாறாது அப்படி பார்க்கணும். இது வந்து பாயில் விதி வந்து. அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்து சார்லஸ் விதி. சார்லஸ் விதி அப்படின்னும் போது அழுத்தம் மாறாம இருக்கும். பாயில் அப்படின்னா வெப்பநிலை மாறாம இருக்கும். சார்லஸ் விதினா அழுத்தம் மாறாம இருக்கு. அப்ப அழுத்தம் மாறல, பிரஷர் அப்படியே தான் இருக்கு. இப்ப வெப்பநிலைக்கும் பருமனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அப்ப வெப்பநிலை பருமன் உள்ள தொடர்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது என்ன சொன்னா கன அளவு விதி. ஏன்னா கன அளவு இருக்கு, அதான் பருமன் நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வெப்பநிலை அப்படிங்கிறோம். இப்ப நம்ம வெப்பநிலை அதிகரிக்க என்னன்னா கன அளவு அதிகரிக்கும் வந்து. வெப்பநிலை குறையும் கன அளவு குறையும். அப்ப ரெண்டுமே எப்படி இருக்குன்னா நேர் தகவல இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப நம்ம சார்லஸ் விதியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன அளவுகளின் விதி அப்படின்னு பார்க்கும்போது பருமனும் அதாவது கன அளவும் வெப்பநிலையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று நேர் தகவல இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தணும் வந்து ஆவியாகுது. அப்ப என்னன்னா பருமன் அதிகரிக்கும். அப்ப நீங்க வெப்பநிலை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கன அளவு அதிகரிக்குது அப்படிங்கிறோம். அப்ப கன அளவு அதிகரிக்கிறது வெப்பநிலைக்கு நேர் தகவல இருக்கு. அப்ப V/T ஈக்குவல் டு மாறிலி அப்படிங்கிறோம். ரெண்டுத்துல எது வேணாலும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப கன அளவு மாறாமல் உள்ள போது அடுத்து வந்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து வெப்பநிலை மாறாம இருந்துச்சுன்னா P proportional 1/V நம்ம பார்த்தோம் வந்து. அழுத்தம் வந்து எது தகவல இருக்கு அப்படின்னா கன அளவுக்கு பருமனுக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்து அழுத்தம் வந்து மாறாமல் உள்ள போது அப்படின்னும் போது நம்ம கன அளவுக்கும் வெப்பநிலைக்கும் பார்க்கும்போது கன அளவு நேர் தகவல் இருக்கு. எதுக்குன்னா வந்து வெப்பநிலைக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப V proportional T அப்படின்னு பார்த்தோம். அப்ப V/T ஈக்குவல் டு மாறிலி. இப்ப கன அளவே மாறல அப்படின்னும் போது என்னன்னா அப்ப வெப்பநிலைக்கும் அழுத்தத்துக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்றதான் வந்து அடுத்த விதி. அந்த விதிக்கு பேர் என்ன, அழுத்தத்திற்கான
விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப அழுத்தத்துக்கான விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து இப்ப அழுத்த விதி அப்படின்னு எடுத்துட்டா கன அளவு மாறாமல் உள்ள பொழுது சொல்லிக்கிறோம். சோ அப்ப கன அளவு மாறல வந்து கன அளவு அப்படியே வச்சு இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஒண்ணு அழுத்தம் வந்து, ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கன அளவு வந்து சரி இப்ப வெப்பநிலை. அப்ப அழுத்தத்திற்கும் வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வந்து தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்க. இப்ப நம்ம வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அழுத்தமும் அதிகரிக்கும் வந்து. இல்ல அழுத்தத்தை நீங்க அதிகப்படுத்தினா அந்த இடத்துல வெப்பநிலை அதிகரிக்கும். ரெண்டுமே வந்து ப்ரொபோஷனலா இருக்கும் வந்து. அப்ப நேர்த்தகவல் இருக்கும். அப்ப நேர்த்தகவல் இருக்கு அப்படின்னு அப்ப P ப்ரொபோஷனல் T அப்படின்னு அப்ப P by T கொண்டு மாறிலி. இப்ப மூணுமே சேர்த்து நம்ம எழுதுவோமா வந்து சிம்பிளா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து பாயில் விதி. பாயில் விதி அப்படின்னும் போது என்ன பண்ண டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா வச்சாச்சு வந்து. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா Pக்கும் Vக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடிக்க போறோம். அப்ப அழுத்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அதாவது வந்து இன்டைரக்ட்லினா எதிர் தகவல் இருக்கு. எதுக்குன்னா பருமனுக்கு அப்படிங்க. அப்ப P ப்ரொபோஷனல் 1/V அப்படின்னு போட்டாச்சு வந்து. அப்ப PV அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாறிலி அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு வந்து. சோ இது என்ன அப்படின்னா வந்து பாயில் விதி அப்படிங்கிறோம். சோ அப்ப பாயில் விதி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாறல அப்படின்னா டெம்பரேச்சர் மாறல அப்படிங்கிறோம். சோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து சார்லஸ் விதி வந்து. அப்ப சார்லஸ் விதி அப்படின்னு நம்ம எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விதிப்படி நமக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்து எது மாறாம இருக்கு அப்படின்னா வந்து அழுத்தம் மாறாம இருக்கு. அழுத்தம் P வந்து மாறாம இருக்கு, அப்படியே இருக்கு, கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப நம்ம எதை தொடர்பு படுத்துறோம் அப்படின்னா வந்து கன அளவையும் அது வெப்பநிலையும் தொடர்படுத்தணும். அப்ப கன அளவு அப்படின்றது எதுக்கு நேர்த்தகவல இருக்குன்னா வெப்பநிலைக்கு நேர்த்தகவல இருக்கு ஆரம்பிக்கிறோம். அப்ப V by T அப்படின்றது என்ன ஆகுதுன்னா மாறிலி அப்படின்னு நம்ம பார்த்தோம் வந்து. சோ இது வந்து என்னன்னா கன அளவு விதி அப்படின்னு சொல்லி இந்த விதிக்கு பேர் கூட நம்ம என்ன பண்ணோம்னா சார்லஸ் விதியில கன அளவு விதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட நம்ம வைக்கிறோம், கன அளவு விதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். V proportional T அப்படின்னு. அதுக்கு அடுத்து அழுத்த விதி நம்ம சொல்றோம். ஏன் அழுத்த விதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எதை வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம் அப்படின்னா கன அளவு. அப்ப கன அளவு மாறல அப்படின்னு. இப்ப அழுத்தம் அப்படின்றது எப்படி இருக்குன்னா அழுத்தம் அதிகரிச்சா வெப்பநிலை அதிகரிக்கும். அப்ப P by T அப்படின்றது என்னன்னா மாறிலி அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நமக்கான ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்ப இது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப அழுத்த விதின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். எக்ஸாம்ல இதுதான் நம்ம கொஸ்டின் கேட்க போறாங்க. அடுத்து ஃபைனலா வந்து வாயு சமன்பாடு தான் என்ன. பாயில் விதி சார்லஸ் விதிக்கு உட்படும் நல்லியல்பு வாயு ஒன்றின் அழுத்தம் கன அளவு வெப்பநிலை இவற்றுக்கு இடையான தொடர்பு தான் என்ன சொன்னா வாயு சமன்பாடு. அப்ப பாயில் விதிக்கு உட்படணும், நம்ம மேல சொன்ன இந்த கண்டிஷனும் அப்ளை ஆகும். சார்லஸ் விதிக்கு உட்படணும் வந்து அப்படி உட்படக்கூடிய வாயு தான் நல்லியல்பு வாயு ஒன்றின் அழுத்தம் கன அளவு வெப்பநிலை இவற்றுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறோம். அப்ப PV = RT அப்படின்னு சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா இங்க R அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வாயு மாறிலி அப்படின்னு சொல்றோம். அதனுடைய அளவு நம்ம கொடுத்திருக்கேன் வந்து. அப்ப n என்பது என்னன்னா வாயுவில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப PV directly proportional to RT ன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அழுத்தம் சொல்லியிருக்கோம், அப்புறம் கன அளவு சொன்னோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை சொன்னோம் வந்து. இப்ப நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும் போது வந்து அழுத்தம் அந்த அழுத்தத்துக்கும் கன அளவுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இதுல என்ன எழுதணும் PV = மாறிலின்னு சொல்லியாச்சு. அந்த PV அப்படின்னு போட்டாச்சு வந்து PV போட்டாச்சு வந்து. அதுக்கு அடுத்த சமன்பாடு என்ன சொன்னோம் அப்படின்னா V proportional T ன்னு சொல்லியாச்சு வந்து. அப்ப V proportional T அப்படின்னும் போது என்ன T இங்க வந்துருச்சு வந்து. சோ அடுத்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து P proportional T ன்னு சொன்னோம் வந்து. பாருங்க P proportional T ன்னு வந்துருச்சு. அப்ப மூணுமே வந்துருச்சு. இப்போ இந்த proportional அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம ரிமூவ் பண்றதுக்காக நம்ம சரி P proportional PV அப்படின்றது வந்து PV directly proportional நேர்த்தகவல் இருக்கு. PV எதுக்கு நேர்த்தகவல்னா T க்கு நேர்த்தகவல் இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து R அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து இது வந்து விகித மாறிலி அப்படின்னா அதாவது வாயு மாறிலி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வாயு மாறிலி R அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதற்கிடையே இருக்கக்கூடிய ஒரு மாறாத ஒரு கான்ஸ்டன்டா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறும் போட்டாச்சு வந்து. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல மோல்களின் எண்ணிக்கை அப்படின்னு n அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அதை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா PV வந்து PV nRT அப்படின்றது கிடைக்குது. இதுதான் வந்து ஃபைனலா நமக்கு கிடைக்கிற வாயு சமன்பாடு. இந்த சமன்பாடு கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா PV அப்படின்றது எதுக்கு நேர்த்தகவல் தான் இருக்க போது T க்கு நேர்த்தகவல் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நமக்கு என்ன பார்த்தா P வந்து T க்கு நேர்த்தகவல் இருக்கும், V வந்து T க்கு நேர்த்தகவல் இருக்கும். அதே மாதிரி PV = மாறிலி அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மாறிலி அப்படின்றது தான் வந்து நம்ம விகித மாறிலி R அப்படின்றது நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறோம். நல்லியல்பு வாயுல மோல்களின் எண்ணிக்கை வந்து n அப்படின்றத நம்ம அந்த சிம்பிள் வந்து அங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறோம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்லைனர் மாதிரி பார்க்க போறோம். பார்த்தலாம் பிஸ்கட்ல ஏன் குளிர்சாதன பெட்டியில வைக்கிறோம் அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்றது வந்து ஈரப்பதமே இருக்காது. ஏன்னா அந்த ஈரப்பதம் எங்க போயிட்டுனா ஃப்ரீசர் பாக்ஸ்ல போயிட்டு ஐஸா மாறிடும். எப்படா நம்ம தண்ணியை ஊத்துல இவ்வளவு ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் ஆவியாகக்கூடியது மேல போகும் வந்து. ஏன்னா ஆவி அப்படின்னும் போது என்ன ஆகும், அடர்த்தி கம்மியா இருக்கும், அப்படி மேல் நோக்கி போயிட்டு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல ஒட்டி ஒட்டி ஐஸ் ஃபார்ம் ஆயிடும். அப்ப நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஈரப்பதம் கம்மியா இருக்கும், அதனால உணவுப் பொருள் கெட்டு போகாம பார்த்துக்கோ. அப்ப ஈரப்பதம் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப வெளியில காற்றுல வைக்கும் போது பிஸ்கெட் கொஞ்ச நேரத்தில் நமத்து போயிடும். அந்த பிஸ்கெட் எடுத்து நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க, மிக்சர் பாக்கெட் ஓப்பன் பண்ணி டைட்டா ஒரு கண்டெய்னர்ல போட முடியலன்னா என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே அந்த மிக்சர் பாக்கெட் எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. இப்போ அந்த மிக்சரும் இல்லைனா வந்து இந்த பிஸ்கெட்டும் நமத்து போகுமானா நமத்தே போகாது, அப்படியே கிறிஸ்பா இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க, வேஸ்ட் ஆயிடும் நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. ஒரு கிண்ணத்தோட போட்டு அப்படியே வைங்க வச்சுக்கணும். திருப்பி நீங்க எடுத்து வச்சுன்னா சில்லுன்னு இருக்கும், ஆனா முறுமுறுன்னு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா வந்து குளிர்சாதன பெட்டியில பிஸ்கெட்ல வைக்கும்போது நமத்து போகாது அப்படின்னா அதுல ஈரப்பதத்தை உறிஞ்சிடும், அவற்றை முறுமுறுப்பாக வைத்திருக்கும். அப்ப அதிகப்படியான ஈரப்பதம் அப்படின்றது பிஸ்கெட்ல இருந்தாலும் அதையும் உறிஞ்சிடும், அங்க ஈரப்பதமே இருக்காது. வெப்ப கடத்து திறன் அப்படின்னு குளிர்ந்த காலையில் வந்து மர மேற்பரப்பை விட உலக மேற்பரப்பு தொடுவதற்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா நன்கு வெப்பத்தை கடத்தக்கூடியது, மின்சாரத்தை கடத்தக்கூடியதுன்னா உலோகம் தான். அப்ப உலக மேற்பரப்பு, அப்ப மரம் அப்படின்றது மின்சாரத்தையும் கடத்து வெப்பத்தையும் கடத்து, அதனால எப்படி இருக்கும்னா அது வந்து குளிரா இருக்காது. அப்ப ஒரு பொருள் இருந்து மற்றொரு பொருளுக்கு வெப்பத்தை மிக விரைவாக மாற்றுகின்றன எதுனா உலோகம். கழிவுக்கிறோம் உங்கள் உடலின் வெப்பம் விரைவாக உலோகத்துக்கு மாற்றப்படும், இதனால் அது உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். கழிவுக்கிறோம் அப்ப நம்ம அந்த உலோகத்தை தொடும் போது நம்ம எப்படி குளிர்ச்சியா ஃபீல் பண்றோம் அப்படின்னா உடனே நம்மளுடைய டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் அதுக்கு போயிடும். ஏன்னா வெப்பம் அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து வெப்பம் குறைவான பகுதிக்கு எப்பவுமே வெப்பம் வந்து கடத்தப்படும். ஏன்னா வெப்பம் ஒரு ஆற்றல்ல உடனே கடத்தப்படுகிறது. எந்த ஒரு வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாற்றப்படுகிறதோ அந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒன்லைன்ல தான் அப்படியே படிச்சுக்க வேண்டியதா. அடுத்து வெப்ப இயக்கவியலின் முதல் விதி அப்படின்னு எடுக்கும்போது ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்திற்கு மட்டுமே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆற்றல் அழிவின்மை விதி. அது வெப்ப இயக்கவியலின் முதல் விதியாகவும் நமக்கு வந்து இருக்கு அப்படிமுக்கலாம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட், வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி அப்படின்னு பார்க்கும்போது குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் பனிக்கட்டிகள் குளிர்ந்த இடத்திலிருந்து வெப்ப சூழலுக்கு வெப்பத்தை பரிமாற்றம் செய்கின்றன. அப்ப குளிர்ந்த இடம் குளிர்சாதன பகுதி, ஆனா அங்க இருக்கிற வெப்பத்தை என்ன பண்ணுதுன்னா வந்து அதை எடுத்துக்கிட்டு அந்த கம்ப்ரஸர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அமோனியா அப்படின்னு லிக்விட் ஃபார்ம்ல வரும், அந்த வெப்பத்தை குளிர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துக்கிட்டு வெளியில் எடுத்துட்டு போய் தள்ளுது அப்படிமுக்கலாம். அப்ப வெளிப்புற ஆற்றல் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து செய்ய வைக்கிறோம் அப்படிமுக்கலாம். அதே மாதிரி நேரடியாக தொடர்புடையது ஒரு தன்னிச்சையான செயல்முறை அல்ல அப்படிமுக்கலாம். அப்ப தன்னிச்சையா நடக்கும்போது நடக்காது, வந்து நம்ம ஒரு வெளியில இருந்து வெளிப்புற வெப்ப ஆற்றலும் மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம பண்றோம். குளிர்சாதன பெட்டி மற்றும் பனிக்கட்டி தொழிலகத்தில் செயல்படும் தத்துவமானது வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியா வந்து இருக்கு அப்படிமுக்கலாம். அப்போ ஒரு ஆற்றல் மூலம் வெளிப்புற ஆற்றல் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், வந்து அந்த குளிர்சாதன பெட்டிக்குள்ள என்ன பண்றோம்னா லிக்விட் அமோனியா அப்படின்றது நம்ம அனுப்புறோம், அது போயிட்டு அங்க இருக்கிற வெப்பத்தை எடுத்துட்டு ஆவியாய் மாறி வெளியே வருது. வெளியேறும்போது அதனுடைய வெப்பநிலை அப்படின்றது கம்ப்ரஸர் மூலமா என்ன பண்றோம் வெளியேற்றிட்டு திருப்பி என்னவா போகுதுன்னா லிக்விடா உள்ள போகுது அப்படிமுக்கலாம். வெப்ப இயக்கவியலின் மூன்றாவது விதி அப்படின்னா ஒரு அமைப்பின் வெப்பநிலை முழுமையான பூஜ்ஜியத்தை நெருங்கும் போது அதன் அகவெப்பம் ஒரு நிலையான மதிப்பை நெருங்குகிறது என்று விதி கூறுகிறது. அப்ப ஒரு அமைப்பின் வெப்பநிலை முழுமையாக பூஜ்ஜியத்தை நெருங்கும் போது வெப்பநிலை வந்து பூஜ்ஜியத்தை, அப்ப அதன் அகவெப்பம் ஒரு நிலையான மதிப்பை நெருங்குகிறது. நிலையான மதிப்புனா பூஜ்ஜியம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலையா அதுக்கு கீழே போகாது அப்படின்றதான் அதனுடைய நிலை. இது வெப்ப இயக்கவியலின் மூன்றாவது விதியா வந்து இருக்கு அப்படின்னு. அடுத்து வெப்ப இயக்கவியலின் பூஜ்ஜிய விதி அப்படின்னு எடுக்கும்போது இந்த விதி வந்து இரண்டு அமைப்புகள் ஒவ்வொன்றும் மூன்றாவது அமைப்புடன் வெப்ப சமநிலையில் இருந்தால் அவை ஒன்றுக்கொன்று வெப்ப சமநிலை இருக்கும் என்று கூறுகிறது. அப்ப வெப்ப சமநிலை அப்படின்னா வந்து இரண்டு அமைப்புகள் இருக்கு, அப்ப ஒன்றுக்கொன்று வந்து பாத்தீங்கன்னா வெப்ப சமநிலை ஒவ்வொன்றும் மூன்றாவது அமைப்புடன் வெப்ப சமநிலையில் இருந்தால் வெப்ப சமநிலை ரெண்டுத்திலையும் சமமா இருந்தது அப்படின்னா அப்ப அந்த இடம் வந்து நம்ம பூஜ்ஜிய விதியா இருக்கும். அப்ப பரிமாற்றம் நடக்குமானா நடக்காது அப்படின்னு. ஒரு சாதாரண கடத்துக்கும் ஒரு மீ கடத்துக்கும் இடையிலான மாற்றம் அப்படின்னு வெப்ப இயக்கவியலின் ரீதியாக மீளக்கூடியது. அப்ப சாதாரண கடத்தி மீ கடத்தினா வந்து நல்ல கடத்தக்கூடிய மீ கடத்தி, அதுக்கு நடுவில் இருக்க வெப்ப மாற்றம் அப்படின்றது வந்து மீளக்கூடியதா வந்து இருக்கும், திரும்பி வரக்கூடியதா இருக்கும். அப்படி மீளாதுன்னா திரும்பி வராது, திரும்பி வரும் அப்படின்னு பார்க்கிறோம். அழுத்த சமைப்பானில் அப்படின்னு பார்க்கும்போது குக்கர்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நம்ம க்ளோஸ்டு என்விரான்மெண்டா இருக்கிறதுனால நம்ம வெப்பப்படுத்தும் போது நீர் வந்து ஆவியாகும். அப்படி ஆவியாகும் போது அதனுடைய பருமன் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போறதுக்கு இடம் இல்லாதனால அந்த இடத்துல என்ன ஆகுது, அழுத்தத்தினால அந்த நீரோட கொதிநிலை இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 100 டிகிரில கொதிக்க வேண்டிய நீர் அதோட அதிகமான வெப்பநிலை 110 டிகிரில கொதிக்கும் அப்படின்றதான் பாயிண்ட். அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் வந்து நல்லா வேக வைக்கப்படும் அப்படின்னு. அப்ப கொதிநிலை எப்போ உயரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த உயர் அழுத்தம் காரணமாக நீரின் கொதிநிலை 100 டிகிரில இருந்து 110 வந்து மாறுது. அப்ப உணவு விரைவாக வேக வைத்தல் அப்படின்றது நடைபெறுது வந்து பார்க்கலாம். அப்ப அந்த உயர் வெப்பநிலை உணவை விரைவாகவும் திறமையாகவும் சமைக்க உதவுகிறது. ஒரு குளிர்சாதன பெட்டி குறைந்த வெப்பநிலையில் இருந்து அதிக வெப்பநிலைக்கு வெப்பத்தை மாற்றுகிறது அப்படின்னு. அப்ப குளிர்சாதன பெட்டியில இது வந்து சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப குறைந்த வெப்பநிலையில் இருக்கு அப்படின்னா அப்ப அதிக வெப்பநிலைக்கு வெப்பத்தை மாற்றுகிறது. அப்ப குறைந்த வெப்பநிலை எங்க இருக்கு, குளிர்சாதனத்துக்குள்ள இருக்கு, அங்க இருந்து என்னன்னா அது வெளியேற்றுது வெப்பத்தை அப்படின்னு. அது செய்யக்கூடியதா இருக்கு அப்படின்னு. அடுத்து குளிர்காலங்களில் அதிக காற்றை
உள்ளடக்க பறவை என்ன பண்ணும், சிறகை வந்து விரிக்கும். காற்றை உள்ள அனுப்புறதுக்கான காரணம் என்னன்னா, காற்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை அந்த அளவுக்கு சிறப்பாக கடத்தாது அப்படின்னு. அப்போ உள்ள இருக்கிற காற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வெப்ப கடத்தா ஒரு பொருளாக செயல்படும், அதை இன்சுலேட்டராக செயல்படும். அப்போ வெளியில் இருக்க -டிகிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது உடலுக்குள்ள போகாம தடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த குளிர் காற்றை உள்ள அடக்கிக்கிட்டு பறவை வந்து இப்படி உட்காரும். அதே மாதிரி நம்ம போர்வை போத்தும் போதும் நம்ம வந்து குளிர்ல வந்து குளிர்காலங்களில் வந்து போர்வை போத்துறோம் அப்படின்னா வந்து மெலிதாக இருக்கக்கூடிய 2 பெட்ஷீட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவில் காற்று இருக்கும். அந்த காற்று என்ன பண்ணணும்னா வெளியில இருக்க வெப்பநிலை உள்ள கடத்தாது. அப்ப நம்ம குளிருக்கு இந்த குளிர்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு மெல்லிய 2 ஆடைகள் போட்டாவே போதும். வந்து இதுதான் வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில இருந்து பருத்தியை வந்து ஏற்றுமதி ஏன் பண்ணாங்க அப்படின்னா, பருத்தி ஆடைகள் வந்து லைட் வெயிட் ஒன்று. ரெண்டாவது 2-3 ஆடைகளை போடும்போது 2-3 லேயரா இருக்கும், நடுவில் காற்று இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா வெளியில இருக்கிற அந்த -டெம்பரேச்சர் அப்படின்றது அவங்க உடலை பாதிக்காது. அப்படின்றதுனால அந்த பருத்தியால் செய்யப்பட்ட ஆடைகளை அணிய ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு இன்னர் வியர், அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஜாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேசர். ஸோ இப்போ இத்தனை ட்ரெஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா குளிர்லேருந்து பாதுகாப்பு கிடைக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி தோல் அப்படின்னா விலங்கின தோலை வந்து போத்திக்கிட்டாங்க குளிர்லேருந்து பாதுகாக்க. ஆனால் இது வந்து லேயர் லேயராக இருக்கும்போது இதுவே இன்சுலேட்டராக ஆக்ட் பண்ணும் காற்று வழிமுக்கிறோம். அணுக்களின் இயக்கம் முற்றிலுமாக நின்றக்கூடிய சாத்தியமான மிக குறைந்த வெப்பநிலை என்னது, தனிசுழி வெப்பநிலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வந்து ஸோ அதான் வந்து 0 கெல்வின் -273 டிகிரி செல்சியஸ் வந்து அப்சல்யூட் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாக்டா சொன்னா -273.15 டிகிரி செல்சியஸ் அப்படின்றதுக்கு சமம் அப்படி பார்க்கலாம். இதுல எந்த ஒரு பொருளுமே இயங்காது அப்படி பார்க்கலாம். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ கடைசியா பார்த்த ஒன்லைனரோட சேர்த்து நம்ம இந்த டாபிக் அப்படின்னு வெப்பவியல் அப்படின்னு இங்க நிறைவு செய்யறோம் அப்படி பார்க்கலாம். ஸோ அடுத்த தலைப்பு வந்து அணுக்கரு இயற்பியல் அப்படின்ற தலைப்பு வந்து நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.